ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் செந்தமிழ் வேதந்தரிக்கம் பேராத உள்ளம் பெற. நம்மாழ்வார் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களிலே முதல் திவ்ய பிரபந்தம் திருவிருத்தம். முதன்மையான திவ்ய பிரபந்தமும் திருவிருத்தம்தான். மிகவும் ரொம்ப நம்போன்ற எளிமையான புத்தியை உடையவர்களுக்கு மிகவும் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த திருவிருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே தான் மிக அதிகமாக இருக்கின்றன. அதிலும் இந்த திருவிருத்தம் என்கிறது முழுவதும் அகத்துறையை சார்ந்த இலக்கியங்கள், அதாவது அகத்துறை இலக்கணத்தின் பால் அமைந்திருக்கிறது. அதாவது நாயகன் நாயகி என்று இருவரும், அதாவது அகம் புறம் என்று தமிழிலே இரண்டாக பிரித்தார்கள். அகநானூறு புறநானூறுன்னு கூட உண்டு. புறநானூறுன்றதெல்லாம் பெரும்பாலும் ராஜாக்களுடைய படையெடுப்பு, அவனுடைய வீரம், அவனுடைய வெற்றி, அவனுடைய ராஜ்யம், கொடைவள்ளல் தன்மை, இதை பற்றியெல்லாம் புறநானூற்றிலே தெரிவிப்பார்கள். அகநானூறுன்னு சொன்னால் அது நாயகனுக்கும் நாயகிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அகத்துக்கு உள்ளே நடக்கிற விஷயம்னு வச்சுங்களேன், அது அகநானூறு. அகம் என்ன, நம்ம அகத்துக்குள்ளே என்ன நடக்கிறதோ ஏகாந்தமாக அதை விவரிப்பது போல அமைந்தது தான் அகநானூறு என்று இருக்கிறது. அதைத்தான் அகத்துறை என்று சொல்லுகின்ற பொழுது நாயகன் நாயகி இவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த காதல், பிரிவு, அதனாலே ஏற்படுகிற துன்பம், மறுபடியும் கூடுவதனாலே ஏற்படக்கூடிய இன்பம், இவற்றையெல்லாம் தெரிவிப்பது தான் அகம் என்று சொல்லப்படுகிறது. திருவள்ளுவர் கூட 3 பால்களை கொண்டதாக திருக்குறளை இயற்றின பொழுது அந்த அறத்துப்பால் பொருட்பால் இரண்டும் புறத்தைச் சேர்ந்தவை. அந்த மூன்றாவதான இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் என்று சொல்லப்படுகின்ற அது அகத்துறை, அகத்தைச் சேர்ந்தது. ஆனால் இவர்களுக்கு அகமேது புறமேது? ஆழ்வார்களெல்லாம் இறைவனை பாட வந்தவர்கள். அவனுடைய பெருமையை, பகவானுடைய பெருமையை, ஸ்வரூபம், ரூபம், குணம், விபூதி இவற்றையெல்லாம் அனுபவித்து அந்த தத்துவங்களை நமக்கு தெரிவிக்க வந்தவர்கள். ஆனால் அவர்கள் ஏன் இப்படி அகத்துறை இலக்கியங்களை பாட வேண்டும் என்றால், இவர்களுடைய அகத்துறை இலக்கியம் என்பது மிக மிக உயர்ந்தது. அதுதான் ராமானுஜ நூத்தந்தாதியிலே திருவரங்கத்து அமுதனார் சொல்லுகின்ற பொழுது, இந்த இன்பம் என்கிறது சொல்கிறமே காமம், அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று 4 புருஷார்த்தங்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா? அதை 3ஆவும் சொல்கிறது, அறம், பொருள், இன்பம். அதுக்கப்புறம் வீடு என்கிறது 4ஆவது. இந்த அறம், பொருள், இன்பம் என்கிறத வைத்துத்தான் வள்ளுவரும் கூட அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு 3 பாலாக திருக்குறளை அவர் இயற்றினார். அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருவரங்கத்து அமுதனார் என்ன தெரிவிக்கிறார்? சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்று இவை 4 என்பர். புருஷார்த்தன்றது 4ன்னுட்டார். சேமனல் வீடு, அந்த மோட்ச புருஷார்த்தத்தை சேர்த்தா 4. அறம்பொருள் இன்பம் வீடு, அறம்பொருள் இன்பம்ன்றது 3, வீடுன்ற மோட்சத்தை சேர்த்தா 4 ஆகிடுறது. ஆஹா, அப்போது சேமனல் வீடும் பொருளும் தர்மமும். காமத்தை சொல்கிற பொழுது காமம், நற்காமம், சீரிய நற்காமம் என்று சொன்னார் திருவரங்கத்து அமுதனார். சீரிய நற்காமமும் என்று இவை 4 என்பர் அப்படின்னு சொன்னார். அதில் 3 பற்றி நமக்கு சந்தேகம் இல்லை, அறம்பொருள் வீடு பற்றி நம்மளுக்கு சந்தேகம் இல்லை. இந்த காமத்தை போய் ஒரு புருஷார்த்தமாக சொல்கிறாளே, இது ஏன் சொல்கிறா அப்படின்னு கேட்டுக்கொண்டு உடனே அமுதனார் என்ன தெரிவித்தார்? 4னும் கண்ணனுக்கே ஆமது காமம், அறம்பொருள் வீடு இதற்கு என்று உரைத்தான். உடையவர் சொன்னாராம். எம்பெருமானார் என்ன சொன்னார்? 4னும் கண்ணனுக்கே ஆமது காமம். அந்த கண்ணனிடத்தில் நாம் வைக்கிற பக்தி இருக்க, அதுதான் காமம், இந்த உலகியல் காமம் இல்லை. அப்போது
அந்த காமத்தை நாம், அதாவது அந்த இன்பத்தை நாம் அடைய வேணும் என்றால் அதற்கு இந்த அறம், பொருள், வீடு இது மூணும் துணை புரியும். அப்போ அவருடைய கருத்து பிரகாரம் காம புருஷார்த்தம் தான் பிரதானம். அதுக்கு அங்கிகளாகத்தான் அறம்பொருள், வீடு. நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம், அறம், பொருள், வீடு இதற்கு என்று உரைத்தான் வாமனன் சீலன் இராமானுஷன் இந்த மண்மிசையே என்பது திருவரங்கத்து அமுதனாருடைய நூத்தந்தாதி ராமானுஷ நூத்தந்தாதி பாசுரம். ஆக பகவானிடத்தில் வைக்கிற பக்தி என்கிறது காமம் என்று கொண்டோமானால், அதுதான் காமம்னா என்ன? ஆசை. இந்த ஆசையை எங்கே வைக்கணும்னா, எங்கே வைக்கணும்? எந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த வயசில் அங்கங்கே வைக்கிறோம் ஆசை. ஆசை என்கிறது எப்படி பாருங்க, குழந்தையா இருக்குச்சா யார் இடத்துல ஆசை? தாயார் தாப்பனார் இடத்துல ஆசை. வாலிப பருவத்தில் யார் இடத்துல ஆசை? மனைவியின் இடத்துல ஆசை. அது அதோடு இருந்தால் சரி. அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பருவம் ஏற ஏற என்ன ஆகிறது? எந்த ஆசை அப்படியே போய் கடைசியில் பிள்ளையினிடத்தில் ஆசை, கடைசியில் தாத்தா ஆகிட்டா பேரன் குழந்தைகளிடத்தில் ஆசை. அப்போ பிள்ளையினிடத்தில் கூட ஆசை போயிடுறது. என்னென்னா ப்ராக்டிக்கலாக அனுபவபூர்வமாகவே சொல்கிறேன், அதில் ஒன்றும் தப்பே இல்லை இல்லையா? நமக்கு குழந்தைகள் கீழே வந்துட்ட பிற்பாடு அந்த குழந்தைகள் இடத்துல நாம் பழகிற பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ஆனந்தம் என்கிறது, இவன் பசங்கள்லாம் மதிக்க மாட்டான் நம்மளை, வயசாகிட்டுனா. அது அனுபவமாக சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். கொஞ்சம் வயசாகி போயிடுதுன்னா நம்ம சொல்கிறத கேட்க மாட்டா, அவள் இஷ்டத்துக்கு காரியம் பண்ணிட்டு இருப்பா, அவள் காரியம் அவளுக்கு, நம்ம காரியம் நமக்குன்னு ஆகி போகிறது. அப்போ என்ன ஆகிடும்னா அந்த ஆசை என்கிறது கொஞ்சம் குறைந்துடும். குழந்தை பருவத்தில் அந்த பிள்ளையினிடத்துல நாம் எவ்வளவு ஆசை வைத்தோமோ அந்த ஆசை இந்த பிள்ளையே வாலிபனாக வளர்ந்து விட்டால், நாமும் வயோதிக பருவத்தை அடைந்து விட்டால் குறைந்து விடுகிறது. அவளுக்கும் நம்ம வயசாகி விட்டுனா எப்போ போகிறான்னு தான் தோணும். எத்தனை நாள் வச்சுட்டு உன்னை செய்யறது அப்படின்னு எவ்வளோ பேர், எத்தனை வீடுகளில் இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. எனக்கே தெரியும். நிறைய பேர் எங்கே எல்லாம் சொல்கிறாங்க, இன்னும் வந்து உன்னை எவன் கூட்டிகிட்டு போகலையேன்னு தாயார் தாப்பனாரையே பார்த்து சொல்கிறவாளெல்லாம் உண்டு. ஆனால் அந்த குழந்தை பருவத்தில் அப்படி இல்லையே, ஆசையாக இருக்கா. உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் எங்கள் அம்மா தான் பிடிக்கும், அப்பா தான் பிடிக்கும்னு குழந்தை சொல்லும். ஆக என்ன ஆகுதுன்னா இந்த ஆசை என்கிறது நமக்கு எப்பொழுதுமே உண்டு. ஆனால் அது அந்தந்த பருவத்திற்கு சேர அது மாறிக்கொண்டே வருகிறது ஆசை. அப்போது நம்மை யார் என்று நாம் உணர்ந்து கொண்டு விட்டோமானால் நாம் வைத்திருக்கிற ஆசை எவரிடத்திலே என்பது நமக்கு தெரிகிறது. அப்போ தான் தெரிகிறது. என்னை நான் குழந்தை என்று நினைத்தால் என்னுடைய தாப்பனாரிடத்திலே ஆசை, என்னை வாலிபன் என்று நினைத்தால் எனக்கு மனைவினிடத்தில் ஆசை, என்னை வயோதிகன் என்று நினைத்தால் எனக்கு மறுபடியும் அதுக்கப்புறம் பிள்ளையினிடத்தில் ஆசை, ரொம்ப வார்த்தக்கியம் ஏற்பட்டு விட்டால் என்று எனக்கு புரிந்து கொண்டு விட்டேனானால் எனக்கு குழந்தையினிடத்தில் ஆசைன்னு தெரியுது. அப்போது இந்த ஆத்மாவானது பரமாத்மாவுக்குத்தான் அடிமைப்பட்டது என்று தெரிந்து கொண்டு விட்டால் ஆசை பூரா பரமாத்மாவினிடத்தில் போயிடும், இந்த உலகியல் ஆசை விரைக்கிடும். அவ்வளோதான். ஆசை இருக்குது, இந்த ஆசை இல்லைன்னே சொல்லலை. அது எங்கே இருக்குது, யார் இடத்துல இருக்குது, எதில் இருக்குன்றதுல தான் விசாரிப்போம். யாருக்குமே ஆசை இல்லைன்னு சொல்லலையே, ஆசை இருக்குது. அதனால தான் என்ன சொல்லிட்டாருன்னா, நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம். அந்த இடத்துல அதுதான் ஆசை. அந்த ஆசையை தவிர வேறு இடத்தில் நீங்கள் ஆசையை வைக்காதீர்கள் என்று இப்படித்தான் நமக்கு இந்த காம புருஷார்த்தத்தையும், நமக்கு காமம்ன்றது வெறும் ஆசை. ஏதோ நாம் என்ன நினச்சிட்டு காமம் என்னால் ஒரு பெண்ணினிடத்திலே ஒரு ஆண் கொள்ளுகிறதுக்கு மட்டும்தான் காமம்னு பேர் நினச்சிட்டு இருக்கோம். அது சொல்லினுடைய பயன்பாட்டினால் அப்படி அர்த்தம் வந்துடுது. உண்மையாக காமம் என்கிறதுக்கு பொதுவாக ஆசைன்னு தான் அர்த்தம், அவ்வளவுதான். எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை கூட காமம் என்கிற சொல்லால் சொல்கிற ஆச்சாரியர்கள். என்ன காரணம்? காமியந்தே இதி காமாக என்று பக்தர்களும் அந்த குணங்களிலே ஆசை வைக்கிறார்கள். பகவானே கூட என்ன பண்ணுறான், நம்முடைய பக்தர்களுக்கு இந்த குணங்கள் எல்லாம் பயன்படுகிறது என்கிறபடினாலே தன்னுடைய குணத்தில் தானே ஆசை வைக்கிறான். அதனால் அந்த கல்யாண குணங்களுக்கே காமம்னு பேருன்னு சொல்கிறான். அதனால் காமம் என்னால் ஏதோ விபரீதமாக ஒரு பெண்ணினிடத்தில் ஒரு ஆண் வைக்கிற ஆசை மட்டும்தான் காமம்னு நினைக்க வேண்டாம். காமம் என்கிறது ஒரு விஷயத்திலே நமக்கு அளவற்ற பற்றுதல், அளவற்ற விருப்பம், அதை அடைந்தால் அல்லது நம்மளால் தரித்திருக்க முடியாது என்கிற நிலை ஏற்படுகிறது. அந்த மாதிரியான நிலைக்கு காமம்னு பேர். அந்த காமம் கூடாதுன்னு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொல்லலை, அவசியம் இருக்கணும் அந்த காமம். ஆனால் எங்கே இருக்கணும்னா பகவத் விஷயத்தில் இருக்கணும். அது இந்த உலக விஷயங்களிலே வைக்காதே என்று தான் நமக்கு தெரிவித்தார்கள். அதனால்தான் இந்த காமம்னா அந்த எதுக்கு சொல்ல வரேன்னா திருவிருத்தம் பூரா காமந்தான்.
காமத்துப்பால் விவரணம் போலத்தான் திருவிருத்தம் இருக்கிறது. ஆனால் என்ன சொல்கிறான்னு கேட்டான், எல்லாம் பகவானை பற்றின அற்புதமான விஷயங்கள் என்று நாம் பார்க்கிறோம். நேர பாசுரத்துக்கு வந்துடுறேன். இதையே எடுத்துகிட்டு போயிருந்தா உங்களுக்கு பாட்டு நகராது. 100 பாட்டும் இருக்குது உங்களுக்கு. திருவருத்தத்தில் ஏதோ 10 பாட்டு வைக்கலை, 100 பாட்டுமே ப்ரிஸ்கிரைப்டு போர்ஷனில் இருக்குது. அதனால் பாருங்கள். இப்போ கீழே 5 பாசுரங்கள் ஆகிவிட்டது. அதை பற்றி நான் மறுபடியும் திரும்பி பார்க்க வேண்டாம். 6வது பாசுரம் என்ன சொல்கிறான்னா, அந்த 6வது பாசுரத்தில் நாயகனுடைய வடிவழகை நாயகன் எதிர்மறையாக வர்ணித்தல். அது கிளவித்துறையில் நாயகன் அப்படி வர்ணிக்கிறான்னு மற்றர் தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாலும், நாயகி இருக்காளே இவள் ரொம்ப அழகு, இந்த அழகில் யாரும் விழுந்துடாதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கோ, விழுந்துட்டா ஏந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது நாயகி அவ்வளவு, அதாவது அந்த அழகு நமக்கு ஒரு கிடைக்கவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள், அதனால் துன்பம் ஏற்படுகிறதோ இல்லையோ. அதனால் உயிர் காமின்கள் ஞாலத்துள்ளேன்ற கடைசி வரி அந்த பாட்டில் என்ன இருக்குது, தடாவிய வம்பும் முறிந்த சிலைகளும் போகவிட்டு அசுரர் மங்க கடாவிய வேக பறவையின் பாகன் மதன செங்கோல் நடாவிய கூத்தங்கண்டீர். அதாவது கடாயின கொண்டொல்கும் வள்ளி ஈது ஏனும் அசுரர் மங்க கடாவிய வேக பறவையின் பாகன் மதன செங்கோல் நடாவிய கூற்றங்கண்டீர் உயிர்காமின்கள் ஞாலத்துள்ளே. முதல்ல பாசுரத்தினுடைய அர்த்தத்தை மட்டும் சுருக்கமாக சொல்லிவிடுறேன், அந்த சொற்களை வைத்து. அதாவது நாயகன் சொல்கிற வார்த்தை இது. உலகத்தில் உள்ளவர்களே, உங்களுடைய உயிர் காமின்கள் அப்படின்னா உயிர்களை காத்துக்கொள்ளுங்கள்னு அர்த்தம். உங்களுடைய உயிரை காத்துக்குங்கோ, ஜாகிரதையாக உங்கள் உயிரை நீங்களே பாதுகாத்துக்குங்கோ. என்ன காரணம் தெரியுமா, மன்மதன் இருக்கானே அவன் தான் உலகத்தை எல்லாம் வதைக்கிறவன். அதாவது ஒரு இந்த விஷயத்தில் நமக்கு ஆசையை தூண்டி, சிற்றின்பங்களில் ஆசையை தூண்டி நம்மை அப்படி பண்ணுறவன். இது வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய வில்லையும் அம்பையும் கொண்டு எல்லாரையும் மயக்கின்றிருந்தான் அந்த மன்மதன். இப்போ என்ன பண்ணினான் தெரியுமா அந்த மன்மதன், அந்த வில்லு அம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டான். அதனால் ஒன்றும் வேலை நடக்கலை, எல்லாம் சொத்த வில்லு சொத்த அம்பு, அவனுக்கு அது பிரயோஜனப்படலை. அதனால் என்ன பண்ணினான்னா, இப்பொழுது உடையாத அம்பு, நான் முறியாத வில்லு எதுன்னா இதோ இந்த நாயகி தான். இவளை கொண்டு வந்து உங்களையெல்லாம் வதைக்கிறதுக்கு காத்துருக்கான், ஜாக்கிரதையாக இருங்கோ அப்படின்னு இவ்வளோதான் பாட்டு. அதாவது இதில் என்ன அர்த்தம், மன்மதனுடைய வில்லையும் அம்பையும் காட்டிலும் இந்த நாயகனுடைய அழகு உலகத்தை அப்பாடு படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம். இது பாட்டுக்கு அர்த்தம் சொல்கிற பாருங்க. தடாவிய அம்பு முறிந்த சிலை இவர்களை போக விட்டு, இதை விட்டுட்டான் மன்மதன். தடாவிய வம்புன்னா முறிந்து போன அம்பு, முனை முறிந்த அம்பு, முறிந்த சிலை உடைந்து போன சிலைன வில்லு, இதையெல்லாம் மன்மதன் போக விட்டுன்னு விட்டுட்டான். அதெல்லாம் கை விட்டுட்டான். கை விட்டுட்டு என்ன அவன் எடுத்திருக்கிறது எது தெரியுமா, கடாயினை கொண்டு ஒல்கும் வள்ளி. வள்ளின்னா இந்த பெண்ணை சொல்கிறது. அவள் எப்படி கடாயினை கொண்டு உபயோகிக்கத்தக்க அம்புகளையும் விற்களையும் ஏந்தி இருக்கிறான் அந்த மன்மதன். கடாயினை கொண்டு அப்படி அந்த அம்புகளையும் வில்லையும் ஏந்தி வள்ளி எனும் இந்த பூங்கொடி, துவண்டு நடக்கிற வள்ளி, ஒரு பூங்கொடி போன்ற பெண் வடிவு. அதாவது மன்மதனுடைய வில்லை காட்டிலும் இந்த இவளுடைய பூர்வமாகிற வில் இருக்க, அது இன்னும் ரொம்ப வலிமை மிக்கது, பவர்ஃபுல். அதே போல் அம்புன்னா கண்ணை சொல்கிறது, அம்பன்ன கண்ணாள் என்னெல்லாம் சொல்கிற வழக்கம் உண்டு. அதாவது அம்பினை போல கூர்மையான கண்ணுன்னு சொல்லலாம், பளபளப்பான அழகான கண்ணுன்னு வர்ணிக்கிற பொழுது அம்பு போன்ற கண்ணுன்னு வர்ணிக்கிற வழக்கம். அப்போ மன்மதனுடைய வில்லு, மன்மதனுடைய அம்பு, இதெல்லாம் மன்மதன் விட்டுட்டான். ஆனால் அதை காட்டிலும் கொடிய வில்லையும் அம்பையும் ஏந்தி கொண்டு இந்த வள்ளி, இந்த பெண் இருக்காளே, இவள் நடந்து போயிட்டு இருக்கா. இது எப்படி வந்தது தெரியுமா இது அப்படின்னா, அசுரர் மங்க கடாவிய வேக பறவையின் பாகன் மதனன். மதனன் என்னால் மன்மதன். அந்த மதனன் யாரு அப்படின்னா, வேகப்பறவையின் பாகன் மதனன். அப்படின்னா வேகப்பறவையின் பாகன் என்கிறது பகவானை குறிக்கிறது. அந்த பாகனுடைய மதனன் என்ன அர்த்தம். என்னுடைய என்கிறத என் என்கிற சொல்லாலேயே சொல்லலாம், சொல்லலாமோ இல்லையோ.
இது என் புத்தகம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்னுடைய புத்தகம்னு அர்த்தம் இல்லையா? இது ராமன் புத்தகம்னு சொன்னால் ராமன் என்கிறதும் நவுன் ஃபார்மில் இருக்குது, புத்தகம் என்கிறதும் நவுன் ஃபார்மில் இருக்குது. ஹவு தீஸ் டு மேக் எ சென்டென்ஸ் மீனிங்? ராமன் புத்தகம்னா என்ன அர்த்தம்? ராமனுடைய புத்தகம். அப்போ அந்த இடத்துல உடையன்ற ஓம வினை உருபு, வேற்றுமை உருபு, அது மறைந்து போயிருக்கிறதுன்னு சொல்லுவாள். இப்போ உடையன்றதுக்கு எத்தனாவது? அது நான்காம் வேற்றுமை உருபு தொக்க தொகை, அப்படி வினைத்தொகை, அதுக்கு பேர் இருக்கு, அது வினைத்தொகைன்னு பேர். நான்காம் வேற்றுமை வினை உருபு. அந்த இடத்துல தமிழ் இலக்கணத்தில் இதெல்லாம் இந்த மாதிரி சொல்லுவாள். அப்போ ராமன் புத்தகம் என்னால் எப்படி ராமனுடைய புத்தகம் என்கிற அர்த்தம் கிடைக்கிறதோ, அந்த மாதிரி பறவையின் பாகன் மதனன் என்று சொன்னால் பறவையின் பாகனான மதனன் அர்த்தம் பண்ணிவிடக்கூடாது. பறவையின் பாகனான மதனன்னா அப்போ மன்மதனுக்கே கருட வாகனம்னு அர்த்தமாயிடும். மன்மதனுக்கு கருட வாகனம் கிடையாது. பின்ன யாருக்கு கருட வாகனம்? பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்குத்தான் கருட வாகனம். மன்மதனுக்கு என்ன வாகனம் சொல்கிற மறந்து போச்சே, அது வேற. சரி வேண்டாம். இப்போ மானோ ஏதோ சொல்கிறா, சரி இருக்கட்டும். அர்ணவாகனம் இல்லை, சரி இருக்கட்டும். இப்போ பறவையின் பாகன் என்கிறது, பறவை என்கிறது கருடனை சொல்கிறது. அந்த அவனுடைய பாகன் யாரு? பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அவனுடைய மதனன், ஏன்னா அவனுடைய ஏவலாள்னு அர்த்தம். அவனாலே ஏவப்பட்டு வந்த மன்மதனிவன் பறவையின் பாகன். அந்த பறவை எப்படிப்பட்டது என்றால் அசுரர் மங்க கடாவிய வேகப்பறவை. அதாவது அசுரர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கும்படியாக செலுத்தப்பட்ட பறவைன்ற அசுரர் மங்க கடாவிய வேகப்பறவை. அந்த பறவையின் பாகன் மதனன், அவனுடைய செங்கோல் நடாவிய கூற்றம். அந்த செங்கோலை நடத்துகின்ற யமனாக இருக்கிறது எது? இந்த நாயகி, இந்த பெண் பிள்ளை, இந்த இவள் இருக்காள பராங்குஷ நாயகி. நம்மாழ்வார் இப்போ நாயகி நிலையில் இருக்கார். அதனால் ஞாலத்துள்ளீர் உயிர் காமின்கள், ஞாலத்தில் இருப்பவர்களே உங்களுடைய உயிரை ரொம்ப ஜாக்கிரதையாக காத்துக்குங்க. அப்புறம் இதில் விழுந்துட்டீங்களானா எழுந்திருக்கவே முடியாது. அதாவது சிற்றின்பத்தில் விழுந்துட்டா எழுந்திருக்க முடியாது அப்படின்னு. இதுதான் பாட்டு. என்ன பாட்டு இது? திருவிருத்தத்தில் இப்படி ஒரு பாட்டா? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறது? ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக அர்த்தம் காட்டியிருக்கா. என்ன அர்த்தம் காட்டியிருக்கா தெரியுமோ? இது நம்மாழ்வாருடைய பெருமையை உணர்த்துகிறது. அதாவது நாயகனுடைய அழகை நாயகன் சொல்லுவதாக இருக்கிறா போல நம்மாழ்வாருடைய பக்தியினுடைய சிறப்பை அந்த பாகவதர்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது மேல் பொருளிலே நம்மாழ்வார் என்கிறவர் நாயகி, அந்த நாயகனுடைய அழகை நாயகன் வர்ணிக்கிறான். கவனித்து கேளுங்கள். உள்பொருளிலே நம்மாழ்வாருடைய பெருமையை அந்த நாயகனுக்கு பதிலாக பாகவதர்கள் தெரிவிக்கிறார்கள். என்ன தெரிவிக்கிறார்கள்? இவர் இருக்காரு, உங்கள் எல்லாரையும் மோட்சலோகத்துக்கு அழிச்சுன்னு போடுவார். யாருக்கானா மோட்சலோகத்துக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா இப்போவே உங்களை ஜாக்கிரதையாக காப்பாற்றிடுங்க. இவருடைய கட்டாட்சத்தில் நீங்கள் விழுந்துட்டீங்களானா அப்புறம் மோட்சலோகத்துக்கு போகிறது உங்களுக்கு தப்பவே தப்பாது. கண்டிப்பாக மோட்சம் போயே ஆகணும். நம்மாழ்வாருடைய கட்டாட்சம். எனக்கு மோட்சம் வேண்டாம் சுவாமின்னா முதல்ல இங்கேருந்து அப்புறமா போயிடுங்க, நம்மாழ்வார் முன்னாலேயே வந்து நிற்காதீர்கள் என்று அப்படி சொல்கிறாள். என்ன அழகான அர்த்தம் பாருங்கள். அதாவது இங்கேயே பாருங்கள், ஞான சாதனங்களால் சிறந்து அமைதியோடு இருக்கின்ற ஆழ்வார். இப்போ இங்கே என்ன கடாயினை கொண்டு ஒல்கும் வள்ளின்னு சொன்னாரோ இல்லையோ? வள்ளின்னா கொடி. வள்ளின்ற சொல்லுக்கு கொடின்னு அர்த்தம். கொடினா என்ன? கிரீப்பர். கொடினா ஃப்ளாக்னு நினச்சிக்க வேண்டாம். கொடினா அது கிரீப்பர். பட் ஃப்ளாக்குக்கும் கிட்டத்தட்ட இந்த லட்சணத்தை சொல்லிவிடலாம். என்னன்னா, த கிரீப்பர் வில் ஆல்வேஸ் நீட் அன் ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் எ ட்ரீ. மரம் இல்லைன்னா கொடி இருக்காது. மரத்தை சுற்றி தான் கொடி படரும். அதுபோல் இந்த ஜீவாத்மா ஒரு கொடியான். இது படர்ற மரம் எது? பகவான். ஸோ இந்த சஸ்டனன்ஸுக்கு பகவான் இல்லைன்னா இந்த ஜீவாத்மா கிடையாது.
பூதத்தாழ்வார் தெரிவிக்கிறார். கோல் தேடியோடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடியோடும் மனம். பாசுரம் வந்து படிச்சிருக்கீங்க இல்லையா? அப்போது கோல் தேடியோடும் கொழுந்துன்ற இல்லையா? நீங்கள் சாதாரணமாக கொடியை நட்டு வச்சா கூட அது அப்படியே கோல் எங்கே இருக்குதுன்னு தானே தேடின்னு போய் அதில் சுற்றிவிடும். நீங்கள் கொடியை பக்கத்துலேயே அந்த கோலை வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 அடி தள்ளி வச்சா கூட கொஞ்ச நாள் அந்த கொடியை அந்த கோலில் சுற்றிவிடும். அந்த மாதிரி அந்த மாலாகிற கொடி கோலை இந்த மனமாகிற கொடி தேடி செல்லுகிறது அப்படின்னு பூதத்தாழ்வார் அருளி செய்திருக்கிறார். ஆகினால இந்த ஜீவாத்மா என்கிறது ஒரு வள்ளி. வள்ளின்னா கொடி. அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த இவருக்கு ஞான சாதனம் அங்க வந்து அந்த நாயகிக்கு சொல்ற பொழுது பூர்வத்தை வில்லாகவும் கண்களை அம்பாகவும் சொன்னான். அதே மாதிரி இவருக்கு அது அழகுன்னு சொல்லணும்னா ஞானம், பக்தி, விரக்தி முதலானதெல்லாம் இவருக்கு இருக்குது, நம்மாழ்வாருக்கு. அதனால் இவருடைய பிரபாவத்தை கண்ட அன்பரான பக்தர்கள் திருவுள்ள முகந்து உலகத்தாரை நோக்கி இவ்வாழ்வார் தம்மை அடுக்கிற சம்சாரிகளை இருள் தருமா ஞால பிறப்பு நீக்கி முக்தராக செய்ய வல்லவர். நீங்கள் சம்சாரத்திலே நிலைத்திருக்க விரும்புகிறீர்களாகில் என்ன பண்ணணும்? ஊரும் நாடும் உலகமும் தன்னை போலே இவர் ஆக்கிவிடாமல் நீங்கள் இவரிடம் தப்பி பிழைக்க பாருங்கள். அதாவது எதிர்மறையாக சொல்கிறது. நம்மாழ்வாரிடத்தில் போனால் உங்களுக்கு மோட்சம்தான் கிடைக்கும் அப்படின்னா அது உயர்ந்த பேர், அது எல்லாரும் வேணும்னு ஆசைப்படுவான். ஆனால் அதை எதிர்மறையில் எப்படி தெரிவிக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு மோட்சம் வேணான்னா நம்மாழ்வார்கிட்டயே வராதிங்கன்ற, வந்தால் நிச்சயமாக மோட்சம் கிடச்சிடும் உங்களுக்கு. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றார். ஆஹா, இந்த பாசுரத்தில் தடாவிய வம்பும் முறிந்த சிலைகளும் போகவிட்டு கடாயின கொண்டு ஒல்கும் வள்ளி. ஒல்கும் வள்ளின்னா அப்படி நடந்து போராடலாம் அழகா. அதனால் இந்த வள்ளியை பார்த்தா எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் இது வெறும் பெண் இல்லை, அந்த மதனன் செங்கோல் நடாவிய கூற்றம்ன்ற மதனுடைய ஆணையை நடத்துகின்ற யமன் இவள். இந்த மதனன் யாரு? பறவையின் பாகனுடைய மதனன், பகவானுடைய மதனன். அந்த பறவை எப்படிப்பட்டது? அசுரர் மங்க கடாவிய வேகப்பறவை. ஆஹா, அசுரர் மங்க கடாவிய வேகப்பறவையின் பாகனான பகவானுடைய மதனன் அவன் ஏவிய செங்கோல், அதுதான் இப்போ கூற்றம் நடக்கிறது. சொல்கிறான் இது மாதிரி, ஐயோ அது கண் முன்னால் படாத யமன் வாயில் விழுந்த மாதிரி அப்படின்றாளே, அந்த மாதிரி சொல்கிறா இது இவன். அதனால் உயிர் காமின்கள் ஞாலத்துள்ளே. ஆஹா, நீங்கள் ஞாலத்துள்ளே இருக்க வேண்டி இருப்பீர்களானால் உங்களுடைய உயிரை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அடுத்த பாசுரத்துக்கு போவோம். புரிஞ்சுடுத்தோ இல்லையா? புரிஞ்சுடுத்தோன்னு சொல்லிட்டா உங்களுக்கு நிம்மதி, எனக்கு நிம்மதி. புரிஞ்சுடுத்தோன்னு சொன்னால் நான் இதை திருப்பி தொந்தரவு பண்ண மாட்டேன். எனக்கும் அடுத்த பாட்டு போகலாம். சரி, அடுத்த பாட்டு என்னன்னா, இதுக்கு காலமயக்குன்னு பேர். இது ஒரு ஆச்சரியமான துறை. இது காலமயக்குன்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. நாயகன் நாயகன் கூடியிருக்காளாம். அப்புறம் அவனுக்கு பொருள் வயில் பிரிதல்னு ஒன்று உண்டு. பொருளீட்டுவதற்காக அவன் தேசாந்தரம் போகிறான். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடணுமே, அதுக்காக வெளியூர் போகிறான். வெளியூர் போகிற நாயகன் என்ன பண்ணுவான்னா, நான் கார்காலம் வந்தால் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். மழைக்காலம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்துடுறேன். நான் அந்த காலத்தில் பிரிஞ்சிருக்க முடியாது நாயகியால். அதனால் எப்படியும் மழைக்காலம் வரத்துக்குள்ளே வந்துடுறேன், கண்டிப்பாக வந்துடுவேன். ஏன்னா மழை காலத்தில் இவாளெல்லாம் கப்பலோட முடியாது. அதுக்காக அவெல்லாம் கணக்கு வச்சுருப்பா, இந்த 2 மாதத்துக்குள்ளே வந்து விடணும்னுட்டு. அதனால் கார்காலம் வந்தால் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் நாயகன். ஆனால் மழை வந்து கொடுத்து நாயகன் வரல. ஐயோ நாயகன் வரலையே, அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, ஏன் வரல அப்படின்னு இந்த நாயகி ரொம்ப துக்கத்தில் இருக்கா. அப்போ துக்கத்தில் இருக்கிற பொழுது அவளுடைய துக்கத்தை ஆற்றுவதற்காக பக்கத்தில் இருக்கிற தோழி, இது உண்மையாக கார்காலம் இல்லை, இது மழை இல்லை, இது பின்ன இவ்வளோ ஜலம் தண்ணி கொட்டுறதை பார்த்துட்டு இருக்கேனே அப்படின்னா அது வேற ஏதோ அப்படின்னு அவளுடைய கவனத்தை திசை திருப்பும்பதியாக ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுவிழவள். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு காலமயக்குன்னு பேர் இந்த துறைக்கு. காலமயக்குன்னா காலத்தை, அதாவது உண்மையாக மழை தான் பெய்யறதுங்க, ஆனால் அதை மழை இல்லைன்னு சொல்கிறான் நாயகிக்கு. ஏன் சொல்கிறான்னா, மழை உண்மையான மழைக்காலம்னு தெரிஞ்சுன்னுட்டா
உடனே நாயகன் வரலன்ற துக்கம் இவளுக்கு இன்னும் அதிகமாகிடுறது. அது கூடாது, அவள் துக்கப்படக்கூடாது. அதனால் அந்த காலத்தை மாற்றி சொல்லுகிறாள், மயக்குகிறாள். மயக்கிறதுனா என்ன, அவளை கொஞ்சம் வேறுபடியாக சொல்கிறது அப்படின்னு. அதுதான் இந்த அடுத்த பாசுரம். என்ன, ஞாலம் பனிப்பச் செரித்து நன்னீரிட்டு கால் சிதைந்து நீல வல்லேறு பொறான் என்ற வானம் இது. திருமால் கோலம் சுமந்து பிரிந்தார் கொடுமை குழறு தன்பூங் காலங்கொலோ அறியேன் வினையாட்டியேன் காண்கின்றவே. ஆனால் இந்த காலமயக்கல நாயக்கி எப்படி சொல்கிறான்னு கேட்டால், எனக்கு இது மழைக்காலமா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குன்ற. நிச்சயமாக மழைக்காலம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் அப்படி எனக்கு இது வேறு காரணத்தினால இந்த தண்ணீர் இப்படி கொட்டுறது இருக்க, இது மழை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒருவேளை மழையாக இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்லுவலாம். ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்டால், அப்படி சொன்னாக்கா இது என்னன்னு அவ்வளோ யோசனை பண்ண ஆரம்பிப்பாள் நாயக்கி. அப்படியே கொஞ்ச நாள் யோசனை பண்ணிட்டு இருந்தாள்னா அவருடைய துக்கமும் போயிடும், பொழுதும் கழியும், ஒருவேளை நாயகனும் வந்தாலும் வந்துவிடும் அப்படின்னு கொஞ்சம் அந்த கவனத்தை திசை திருப்பி காலத்தை ஓட்டுவதற்காக இவள் இது மழைக்காலம் இல்லைன்ற மாதிரி எனக்கு தோன்றுறது. ஆனால் ஒருவேளை மழைக்காலம்தானோ அப்படின்னு சந்தேகமாக அந்த தோழி சொல்லக்கூடிய பாசுரம் இது. என்ன சொல்கிற பாருங்க, என்ன ஆயிடுத்துன்னா, ஞாலம் பனிப்பச் செரித்து நன்னீரிட்டு கால் சிதைந்து நீல வல்லேறு பொறான் என்ற வானம் இது. ஆகாசத்துலேருந்து தண்ணீர் இப்படி கொட்டுறதுன்னு நீ சொல்கிறிய, இது மழை இல்லை. அது பார், அங்கே ஆகாசத்தில் பார்த்தா 2 எருது தெரியுறதா அப்படின்னு காமிச்சாலாம். 2 மேகம், அது எருதனுடைய வடிவில் இருக்காது. அது என்ன சொல்கிறாருன்னா நீல வல்லேறுன்னா. நீல வல்லேறுனா நீளமாக இருக்கக்கூடியதாய் வலிமை மிக்கதான ஏறு, 2 எருதுகள், அது ஒன்றுக்கொன்று பொறான் என்ற வானம் பொறுத்து கொண்டு இருக்கிறது. தோழி சொல்கிறான், இந்த 2 எருது சண்டை போடுற பொழுது அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அங்கேருந்து ஆகாசத்துலேருந்து அது உடம்புலேருந்து தண்ணீர் பெருகிறது, எல்லாம் வேர்வை பெருகிறது, இல்லை அதனுடைய சிறுநீர் பெருகிறது, ஏதோ ஒன்று அந்த ஜலம் அது ஒன்றோடு ஒன்று பொறுகின்ற பொழுது அதனுடைய உடம்பிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த நீர் தான் இப்போ மழையாக பொழிகிறதே தவிர இது உண்மையான மழை இல்லைன்றான். ஞாலம் பனிப்பச் செரித்து, ஞாலம் பனிப்ப என்றால் உலகமெல்லாம் நடுங்கும்படியாக செரித்து அந்த எருதுகள் ஒன்றோடொன்று அப்படி பொருந்தி நெருங்கி நன்னீரிட்டு தங்கள் உடம்பில் உள்ள நீரையெல்லாம் கீழே சொரிந்து கால் சிதைந்து காலை உதைத்து கொண்டு நீல வல்லேறானது பொறான் என்ற வானம். இது பொறுகின்ற வானம். இது வந்து மழை பெய்யலை, ஏதோ அந்த எருதுகள் அப்படி தண்ணீரை வாரி இறைக்கிறது. ஆனால் இந்த அப்படின்னு எனக்கு தோன்றது. இல்லை ஒருவேளை இப்படியும் இருக்குமா, ஒருவேளை மழைதானோ. திருமால் கோலம் சுமந்து பிரிந்தார் கொடுமை குழறு தன்பூங் காலங்கொலோ. ஒருவேளை இந்த மேகமெல்லாம் எப்படிப்பட்ட இருக்குதுன்னாக்கா திருமால் கோலம்ன்ற. பின்னால் ஒரு பாட்டில் இவரே சொல்ல போகிறார், மேகத்துக்கெல்லாம் எம்பெருமானுடைய நிறம் இருக்கான். மேகங்களோ உரையீர் திருமால் திருமேனியோக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர் என்று இவரே மேலே பாசுரத்தில் சொல்ல போகிறார். ரொம்ப அழகான பாசுரம் அது. என்ன சொல்கிறாருன்னா, எம்பெருமானுடைய திருமால் கோலம் சுமந்துன்னா எம்பெருமானுடைய வடிவத்தை உடையதாய்கொண்டு மேகங்கள் அது என்ன பண்ணுறது, பிரிந்தார் கொடுமை குழறு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிந்திருக்கிறவர்களை அப்படியே துக்கப்படுத்துகிறது. அதாவது மேகத்தை பார்த்த உடனே அவளுக்கு துக்கம் வந்துடும். நாயகன் வரேன்னு சொன்னானே, வரலையே அப்படின்னு இந்த நாயகியானவள் துக்கத்தை அடைவாளாம். அப்போ அந்த நாயகி துக்கத்தை அடையிறதுக்கு எது காரணம், இந்த மேக தரிசனம் தான் காரணம், மேகத்தை பார்க்கறது தான் காரணம். ஆகினாலே அந்த மேகம் என்ன பண்ணுறது, திருமால் கோலத்தை தான் சுமந்து கொண்டு இருக்கிறது. திருமால் கோலம்னா என்ன, திருமாலுடைய கரிய நிறம்னு அர்த்தம். அதே இந்த மேகங்கள்லாம் கருப்பாக இருக்குமோ இல்லையோ, அதனால் மேகம் திருமால் கோலம் சுமந்து பிரிந்தார் கொடுமை குழறுனர். பிரிந்தார்னால் கணவனும் மனைவியுமாக நாயகன் நாயகியுமாக இருப்பவர்கள் பிரிந்தால் அவர்களை கொடுமை செய்கின்ற தன்பூங் காலங்களோ அறியேன். அந்த குளிர்ந்த மழைக்காலந்தானோ எனக்கு தெரியல. வினையாட்டியேன் காண்கின்றவே நான், அதாவது வினையாட்டியேன பாவத்தை செய்தவளான நான் காண்கின்றவற்றை இன்னது என்று அறியேன், எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ இது வந்து எருது வெளிப்படுத்தின நீர்னு தோன்றுறது. ஆனால் ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி மழையாக கூட இருக்கலாமோ அப்படின்னு நாயகி என்ன பண்ணுறாளாம்,
ஒரு சம்சயத்தில் கொண்டு வந்து விட்டு விடுறாளாம். இதுதான் இந்த பாசுரத்துடைய அர்த்தம். இதுக்கும் கூட சுவாபதேசம் உண்டு. என்ன உண்டுன்னா, இந்த மாதிரி அந்த உலகியல் பொருள்களை கண்டு ஆழ்வார் துன்புறுகின்ற பொழுது அவரை ஆற்றுவதற்காக பாகவதர்கள் சொல்லுகிற பாசுரம் இது. அவர் உலகியல் பொருள்களை கண்டால் எம்பெருமானை பிரிந்திருக்கிற வருத்தம் ஆழ்வாருக்கு இன்னும் அதிகமாக ஆகிறது. அப்பொழுது என்ன பண்ணுறா, இந்த பாகவதர்களெல்லாம் அப்படி இல்லை இப்படி என்று ஆழ்வாரை அப்படி கொஞ்சம் தேற்றுவதாக அமைந்திருக்கிற பாசுரமாக இது நாம் கொள்ளலாம் என்று இதுக்கு சுவாபதேசத்தில் இப்படி அர்த்தம் காட்டியிருக்கிறார்கள். ஞாலம் பனிப்பச் செரித்து நன்னீரிட்டு கால் சுமந்து நீல வல்லேறு பொறா நின்ன வானம் இது. இதுக்கு சுவாபதேசத்தை சொல்கிற பொழுது சம்சாரத்தை கார்காலத்து நாளாக நிரூபிக்கிறார். அது எப்படி இருக்கும் என்றால், மேகங்கள் மூடப்பட்டு இருள் நிறைந்து தேசங்கள் திசைகள் தோன்றாமல் இருக்க பெறும். இந்த உலகமும் கூட என்ன அஜ்ஞானமாகிற மேகத்திரளாலே இருள் மூடி நல்ல வழி தீய வழி தெரியப்பெறாமல் இருக்கும். அப்புறம் இன்னமும் இடைவிடாது நீர்ப்பெருக்காயிருக்கும். இவ்வகைகளாலே மழை நாள் என்று சொல்லத்தக்க சம்சாரத்தை கண்டு ஆழ்வார் வருந்தினார். அப்பொழுது துன்பம் அதிகமானவுடனே என்னன்னா, இது அப்படிப்பட்ட மழை இல்லை என்று சொல்லி அதுக்காக என்ன பண்ணாலாம், அதை ஏதோ சில வியாஜ உக்திகளினாலே அன்பர்கள் அகற்ற நினைக்கிறார்கள், அப்படி அல்ல அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லுகிறார்கள் என்று இப்படி ஒரு பாட்டு. அடுத்தது 8வது பாட்டு. காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும் காணில் இந்நாள் பான்குன்ற நாடர் பயில்கின்றன. இதெல்லாம் அறிந்தோம் மான் குன்றமேந்தி தன்மாமலை வேங்கடத்து உம்பர் நம்பும் சேன்குன்றம் சென்று பொருள் படைப்பான் கற்ற திண்ணனவே. அதாவது நாயகன் நாயகியோடு கூடித்தான் இருக்கிறான். இல்லை, ஒன்றுக்கும் தனித்தனியாக தான் பார்க்கணும், தொடர்ச்சியாக பார்க்க முடியாது. ஒரு கதை போல தனித்தனியாக பார்க்கணும். நாயகன் நாயகியோடு கூடியிருக்கிறான். ஆனால் அவன் நடந்து கொள்கிற முறைகளை எல்லாம் பார்த்தால் இவர் நம்ம விட்டு பிரிய போகிறாருன்னு தெரிஞ்சு விட்டாளாகும். இல்லைன்னா இப்படியெல்லாம் பண்ண மாட்டார். அவர் ரொம்ப பிரீத்தியோடு இருக்கிறவாளை பார்த்து வெறுமை நான் உன்னை வெறுமை கேட்குறேன், உன்னை திடீர்னு நான் உன்னோட சொல்லாத வெளியூர் போயிட்டானா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னு வச்சுங்கோ. நான் போறியா, வெளியில் போறியா, நீ சொல்லாத போறியா, அப்படியெல்லாம் கேட்பாளோ இல்லையோ. அந்த மாதிரி காண்கின்றனகளும் கேட்கின்ற அழங்களும் காணில்னர் அவன் நடந்துக்கிற முறையை பார்த்தாலே தெரியுது, ஏதோ அவன் பண்ண போகிறான், என்னை விட்டுட்டு போகிறான். எங்கே போகிறான் அப்படின்னு கேட்டால் திருவேங்கட மலைக்கு போய் பொருளீட்ட போகிறான்ற. அதாவது அந்த காலத்தில் போய் சம்பாதிக்கணும்னா மலைகளுக்கு போகிறது உண்டு, கடல் தாண்டி போகிறது, மலை மேலே ஏறி போகிறது. அங்கே போனால் நிறைய நிதிகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. அதெல்லாம் பழைய நாள் வழக்கம். அது கடலோடி சம்பாதித்தல், மலையேறி சம்பாதித்தல். சிரமப்பட்டு சம்பாதிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மலை மேலே ஏறினா பொருள் கிடைக்கும்னு ஒரு வச்சனம் உண்டு. ஏன்னா நல்ல மூலிகைகள்லாம் கிடைக்கும் மலை மேலே. இல்லை, நிறைய யானை முதலான ஜந்துக்களெல்லாம் அந்த மலை பிரதேசங்களில் இருக்கும். இதெல்லாம் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு பல பேர் பல இடங்களுக்கு போகிற வழக்கம். இது நம்மாழ்வாருடைய அனுபவம் ஆகினால அந்த கடல் என்னால் அவருக்கு திருப்பார்கடல் ஞாபகம் வரும், மலை என்னால் திருவேங்கட மலை என்ன இப்படி வச்சு பாசுரம் பாடுறேன். அதுதான் என்னன்னா, இந்த காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும் காணில்னு. காண்கின்றனகள் என்னால் கண்ணாலே அவன் செய்கிற செயல்களை பார்க்கிற பொழுதும், என்ன கேட்கின்றனகள் அவன் சொல்லுகிற வார்த்தைகள், இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுதோ என்ன தெரிய இருக்கிறதுன்னா, இந்த பான் குன்ற நாடர் எல்லாம் இதெல்லாம் இந்நாள் பான் பான்ன்றதுக்கு இங்கே அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா, வியாக்கியானத்தை இதை காணில் ஆராய்ந்து பார்க்கும் இடத்தில் இதெல்லாம் பான் அப்படின்னா வெறும் வேல் வார்த்தை, வெளி வார்த்தை, மேல் உபச்சார வார்த்தைகளாகும். இதெல்லாம் வெளி உபச்சாரத்துக்கு தான் ஏதோ சில காரியங்களை எல்லாம் அவன் பண்ணுறான். இதெல்லாம் அறிந்தோம், இதெல்லாம் என்னதுன்னு நான் தெரிஞ்சுட்டேன். என்னன்னு தெரிஞ்சுட்டீர் அப்படின்னு கேட்டால், இவன் பொருள் படைப்பான், பொருளை சம்பாதிப்பதற்காக அவன் செய்யக்கூடிய செயல் கற்ற திண்ணனவு, அதற்காக இவன் செய்யக்கூடிய செயல்கள் இது. அதாவது பொருள்களை சம்பாதிப்பதற்காக இவன் என்னை விட்டு வெளியில் போக போகிறான், அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறான். ஆற்றுல சில சமயம் சொல்கிறது இல்லையா, என்ன சாப்பிட்டுட்டியா அப்படின்னு வெண்ண ரொம்ப உச்சாரமாக போய்
உனக்கு ஒன்றும் உடம்பு ஒன்றும் இல்லையா, தலைவலி நீ எப்படி இருக்கு அப்படின்னு போய் ஆம்பியாளர் 2 வார்த்தை கேட்டால் எதுக்கு அடி போடுறீங்க சொல்லுங்கள், ஏதோ நீங்கள் இவ்வளோ விசாரிக்கிறத பார்த்தா ஏதோ வேறு ஏதோ விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லா ராத்திரியும் உண்டோ இல்லையா இது? சில அதாவது ஒன்றும் உபச்சாரமே சொல்லாதவன் வந்து திடீர்னு என்னமோ கொஞ்சம் உபச்சாரமாக 2 வார்த்தை சொன்னான்னு வச்சுக்கோ, உடம்பு என்னமோ கை காலெலாம் வலிக்கிறதுன்னு சொன்னியே, எல்லாம் சௌக்கியமாகிடுதா இப்போ, உடனே டாக்டர்கிட்ட போகலாமா, உனக்கு புடவை கடவை வாங்கி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு நாள் கடைக்கு வேணா போயிட்டு வரலாமா அப்படின்னு அவன் கேட்டான்னா வேறு எதுக்கும் நீங்கள் அடி போடுறீங்கன்னு நினைக்கிறேன், என்ன விஷயம் சொல்லுங்க, அத்தை சொல்லுங்க முதல்ல, இவளுக்கு இதில் சிரவசியமே இருக்காதான், அது என்னது சொல்லுங்க அப்படின்னு கேட்பாளாம். அந்த மாதிரி இந்த நாயகன் இத்தனை நாள் இல்லாத இவளண்ட என்னமோ ரொம்ப பரிவோடு சில காரியங்களை பண்ண ஆரம்பித்தான். பரிவோடு பண்ணுறானோ இல்லையோ, அதை பார்த்த உடனே அவன் என்ன சொல்கிறாளாம், இந்த காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும் காணில் பான், இதெல்லாம் வெறும் வேஷம், என்னிடத்துல என்னமோ பரிவு இருக்கா மாதிரி பண்ணுறான், இதெல்லாம் அறிந்தோம், எல்லாம் எனக்கு நன்னா தெரியும், என்ன பண்ண போகிறான் தெரியுமோ, என்னை விட்டுட்டு பொருள் படைப்பான், பொருளை தேடுவதற்காக என்னை விட்டு பிரிந்து போவதற்காக அவன் கற்ற திண்ணனவு, அவன் கற்றுருக்கிற வித்தையெல்லாம் என்கிட்ட காமிக்கிறான். எங்கே போகிறான் பொருள் படைப்பான் அப்படின்னா அதுதான் திருவேங்கடமலைன்னு சொல்கிறேன். அவன் பொருள் எங்கே சம்பாதிக்க போகிறானா அப்படின்னா மான் குன்றமேந்தி தன்மாமலை வேங்கடத்து உம்பர் நம்பும் ஷேன் குன்றம் அப்படின்னு அந்த மலைக்கு. அது எப்படிப்பட்டதுன்னா மான் குன்றமேந்தி அப்படின்னாக்கா கோவர்தன மலையை கொடையாக பிடித்த எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். ஏந்தி என்கிறது இந்த இடத்துல வினையாளனையும் பெயர், அதாவது ஏந்தினா ஏந்தி 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 அப்படின்னு அர்த்தம் இல்லை, ஏந்தி இருப்பவன் அர்த்தம். அது இப்போ மரமேறின்னா என்ன அர்த்தம், இந்த ஏரின்ற சொல்லு இருக்கோ இல்லையோ, 2 விதமாகவும் வரும். அதாவது ஏரி என்கிறது தமிழில் சொன்னால் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாள். வினையால் அணையும் பெயர்னா என்ன தெரியுமா, அது பெயர் தான், ஆனால் அவனுடைய வினையை வச்சு பெயராக சொல்கிறான் அப்படின்னா. இன்னொன்று என்ன உண்டுன்னா அது வெறும் வினையாக மட்டும் நிற்கும், என்ன அதாவது வினை எச்சம்னு பேர் அதுக்கு. இப்போ மரமேறி தேங்காயை பறித்தான் அப்படின்னு சொன்னார், இதை 2 விதமாக அர்த்தம் சொல்லலாம். இதுக்கு இந்த சொல்லுக்கு 2 விதமாக அர்த்தம் சொல்லலாம், நடுவில் ஒரே ஒரு எழுத்து வித்தியாசம். தமிழில் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நான் தமிழ் இலக்கணமே படிக்கலை, எனக்கு ஒன்றுமே தெரியாது. காஞ்சி சுவாமியின் இடத்துல பழகினபடியினால அவர் இதை எல்லாத்தையும் எனக்கு உட்காந்து பாடம் சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டார். அதனால் இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சுட்டேனே தவிர நான் தமிழ் இலக்கணம் பள்ளிக்கூடத்தில் படித்ததோடு சரி, 9ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் படித்தேன், அவ்வளோதான். 10ஆம் கிளாஸ்லேயே எனக்கு மாறி போயிட்டேன் நான், அது வேறு விஷயம் இருக்கட்டும். அதில் மரமேறி தேங்காயை பறித்தான் அப்படின்னு இத்து போட்டாக்கா நடுவில் அர்த்தம் வேறு. என்ன அர்த்தம், ஒருத்தன் மரத்தில் ஏறி தேங்காயை பறித்தான் அப்படின்னா அங்கே 2 வினைச்சொல் இருக்கிறது. மரத்தில் ஏறினான்றது ஒரு வினைச்சொல், தேங்காயை பறித்தான் என்கிறது ஒரு வினைச்சொல். ஆனால் அந்த பறித்தான் என்கிறது வினை முற்றுன்னு பேர், வினை முடிஞ்சு போயிடுது. ஆனால் இங்கே மரம் ஏறின்றது முடியலை, வினை இன்னும் கண்டினியூஸாக இருக்குது, இன்னொரு காரியம் பண்ண போகிறான், அதனால் அதுக்கு வினை எச்சம்னு பேர். வினை முற்றுன்றது வேறு, வினை எச்சன்றது வேறு தமிழில், புரியுறதா? அப்போ மரமேறி தேங்காயை பறித்தானா, மரத்தில் ஏறினா தேங்காயை பறிச்சான்னு அர்த்தம். அதையே வினையாளனும் பெயராக வச்சுட்டா மரமேறி தேங்காயை பறித்தான் அப்படின்னா மரமேறினே ஒருத்தனுக்கு பேர். யாருக்கு? மரத்தில் ஏறுறவனே ஒருத்தன் இருக்கானோ இல்லையோ, அதுக்குன்னு ஒருத்தன், அவனுக்கு என்ன பேருன்னா அவனுக்கு மரமேறின்னு பேர். அதுதான் வினையால் அணையும் பெயர்னு பேர் வச்சுட்டா, அவன் செய்கிற செயலை வைத்து அவனுக்கு பெயராக அமைந்து விட்டபடியினாலே இல்லையா. மரமேறி படகோட்டின்றோம், படகோட்டின்னா என்ன அர்த்தம், அது ஒரு ஆளை குறிக்கிறது என்ன. ஆனால் படகோட்டி நதியை கடந்தான்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம், படகை ஓட்டி நதியை கடந்தான்ற பொழுது அது ஆளை குறிக்கிறதா வரல. இந்த இடத்துல ஒரே சொல் எப்படியெல்லாம் இடத்துல அர்த்தம் மாறுறது பாருங்க நீங்கள். அந்த மாதிரி இங்கே மான் குன்றம் ஏந்தி என்னால் மான் குன்றத்தை ஏந்தி இருப்பவன் என்று பொருள். அது ஏந்தினா அந்த மரமேறின்ற மாதிரி படகோட்டின்ற மாதிரி குன்றமேந்தின்னு பேர் அவனுக்கு. அந்த மாதிரி பேர் வச்சுருக்கா சில பேர் எனக்கு தெரிஞ்சவா. குன்னமேந்தின்னா ஒரு சுவாமிக்கு பேர் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வச்சுருந்தார், குன்னமேந்தின்னு ஒரு சுவாமிக்கு பேர் வச்சுருந்தார். அந்த மாதிரி இங்கே சொல்கிறார் பாருங்க, மாட்சிமை தங்கிய கோவர்தன குன்றத்தை தன்னுடைய கையிலே ஏந்தினான் பகவான். அப்படிப்பட்டவன் எழுந்தருள் இருக்கிற இடம் எதுன்னா
குன்றத்திலேயே எழுந்தருளி இருக்கிறான். என்ன ஆச்சரியம் பாருங்கள், ஒரு மலையின் அடியிலே நின்றவன் ஒரு மலையின் மேலே நிற்கிறான். ரொம்ப இது ஆச்சரியம் இல்லையா? மலைக்கு மேலேயும் இருப்பான், மலைக்கு கீழேயும் இருப்பான். எப்படின்னு கேட்டான், நம்ம ரட்சிக்கிறதுக்கு எது உபயோகப்படுமோ அதை செய்வான். அங்கே மலையை தூக்கி தலைமையில வைத்து கொண்டு இந்த ஆயர்களை ரட்சித்தான். இங்கே என்ன பண்றான்னா, மலையினுடைய தன்னுடைய காலின் கீழே போட்டுக்கொண்டு தான் மலை மேலே நின்று நம்மை ரட்சிக்கிறான். அதனால அவனுக்கு ரெண்டும் உண்டு எம்பெருமானுக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமான் ஒரு கிருஷ்ணாவதாரத்தில் குன்றத்தை எடுத்து அப்படி குடையாக பிடித்தான். இப்பொழுது இதே நம்மாழ்வார் திருவாய்மொழியிலையும் சொல்றார், குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் சென்று சேர் திருவேங்கடம்னு. அப்போ குன்றமேந்தினவன் இப்போ திருவேங்கடத்தில் இருக்கான்னு அங்கே சொன்னாரோ இல்லையோ, அதே தான் இங்கேயும் சொல்றார் பாருங்க. மான் குன்றமேந்தி, அதாவது மான் குன்றத்தை ஏந்தியவனான கண்ணபிரான் அவனுடைய தன்மாமலை வேங்கடம். தன்மாமலை வேங்கடம் என்னால் அந்த குளிர்ந்த திருவேங்கட மலையின் உம்பர் நம்பும் சேன்குன்றம் மேலுலகத்தாரால் விரும்பப்படுகின்ற உயர்ந்த சிகரத்தை இவர் அடைந்து, என்னுடைய நாயகரானவர் அடைந்து பொருள் படைப்பான். பொருளை சம்பாதிப்பதற்காக கற்ற திண்ணனவு, அதுக்காக இப்படியெல்லாம் பண்றவர் என்று நாம் அறிந்து கொண்டோம். இதெல்லாம் வெறுமன் என்று காண் என்று இங்கே அந்த நாயகனை பார்த்து அப்படி சொல்லுவதாக இப்படி இந்த பாட்டுக்கு அர்த்தம் காட்டப்பட்டிருக்கிறது. ஆக இப்போ என்னன்னா, அதான் நாயகியின் இடத்துல நாயகன் சில மிகவும் பரிவான செயல்களை செய்ய, அதை கண்டு நாயகி இப்படி இவன் உபகார செயல்களை எல்லாம் செய்வது ஒன்றும் வெறுமை இல்லை. ஏதோ இவன் நம்ம விட்டு பிரிய போகிறான், அதுக்காகத்தான் இவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறான் என்பதாக அவள் சொன்னதாக இப்படி இந்த பாசுரத்தில் அர்த்தம் காட்டப்பட்டது. அது இந்த பாட்டினுடைய மான் குன்றமேந்தி தன்மாமலை வேங்கடத்து உம்பர் நம்பும். அதாவது இதில் என்னன்னா, ஆழ்வார் எம்பெருமானுடைய பிரிவை ஆற்றாது வருந்தி இருந்த நிலையிலே தம்மை ஆற்றுவித்த அன்புடைய பாகவதர்கள் பின்பு பரம்பொருளை தேடி பெறும் பொருட்டு திவிதேச யாத்திரை அவர்கள் செல்லுகிறார்கள். அப்போ இவெல்லாம் இப்படி என்னை விட்டு பிரிந்து போக போறா அப்படின்றத ஆழ்வார் வெளியிடுகிறார்ன்ற. இந்த இடத்துல நாயகனாக சொல்லப்பட்டது பாகவதர்களை. இப்பொழுது ஆழ்வார் நாயகி. அவர் என்ன சொல்றார், இது சுவாபதேசம் என்ன சொல்றான்னா, ஆழ்வாரோட பாகவதர்கள் கூடியிருக்கிறார்கள். திடீர்னு ஆழ்வார்கள் என்ன பண்றா, திருவேங்கடமலை திவிதேச யாத்திரை போகணும்னு கிளம்பி விடுறாளாம். அப்போ ஆழ்வார் வருத்தப்படுகிறேன்னு சொல்லிட்டு ஆழ்வாருக்கு ஏதோ சில உபச்சாரங்கள் எல்லாம் பண்றாளாம் அவ. உடனே ஆழ்வார் என்ன சொல்றார், இதெல்லாம் உபச்சாரம் எல்லாம் மேலுக்குத்தான் எனக்கு தெரியும், என்னை விட்டுட்டு நீங்கள் வெளியூர் போகிறீங்களா அப்படின்னு அந்த பாகவதர்களை பார்த்து ஆழ்வார் அதாவது கேட்பதாக இந்த பாசுரத்திற்கு சாபதேசம் என்று இப்படி இங்கே காட்டியிருக்கிறார். ஆஹா, பாகவதர்களோடு கூடியிருத்தல் அதுதான் சிறந்தது என்கிறது. அதாவது பாகவதர்களோடு கூடியிரும்பி இருப்பொழிய வேறு எம்பெருமான் உகந்தருளின திவ்யதேசத்திற்கு போக நினைப்பதும் தவறு என்று பாகவத சகவாசத்தின் இயல்பு இந்த பாட்டால் வெளியிடப்படுகிறது என்று. பாகவதால் இருக்கிற இடமே விசேஷம், இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கவே கூடாதுன்று. இதில் பாகவதாச்சாரத்தின் கொடுமை என்ன ஒன்று ஸ்ரீவச்சன பூஷணத்தில் ஒன்று காட்டுறார். என்ன காட்டுறாருன்னா, ஒரு புராண வரலாறு ஒன்று சொல்கிறார். கருடாழ்வானுடைய நண்பனா ஒருத்தன், மறந்து போயிட்டேன், சுனஷ்ட அறவத்தன் விஸ்வாமித்திரர்கிட்ட போனான். அந்த விஸ்வாமித்திரர் இடத்துல போய் ஏதோ இது பண்ணால் கல்வி கற்றுட்டு நமக்கு என்ன குருதட்சிணை வேணும்னு கேட்டான். ஒன்றும் வேணாண்டாப்பான்னு விட்டார்வர், எனக்கு ஒன்றும் வேண்டான்னு விட்டார்வர். என்ன கதை பாருங்க, கோணாமணான்னு உபநிஷத்து கதை இதெல்லாம். உடனே இவன் தொந்தரவு பண்ணினான், என்ன சமர்ப்பிக்கணும் சொல்லும், என்ன சமர்ப்பிக்கணும் சொல்லுன்னு திருப்பி கேட்டான். உடனே ஒரு கோபம் வந்து கொடுத்து என்ன பண்ணிவிட்டார் தெரியுமா, உடம்பெல்லாம் பச்சையாக இருக்கிற காது மட்டும் வெளுத்து இருக்கிற ஒரு 800 குதிரையை கொண்டு வந்து கூடுவோன்னு சொல்லிட்டார். இதான் கிடையாது, இதான் முடியாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். ஐயோ சொல்லிட்டாரே, இனிமேல் இது வேணுமே, என்ன பண்ணுறது. தன்னுடைய நண்பன் கருடாழ்வான் அவனை தேடிட்டு போய் நீ தான் எனக்கு உபகாரம் பண்ணணும்னு. சரி, லோகம் மொத்தம் தேடி பார்ப்போம் வா, அவர் கேட்டது எங்கே கிடைக்கிறது பார்ப்போம் வா அப்படின்னு அழைச்சிட்டு போனானான்.
அழைச்சின்னு போனால் கடைசியில் எங்கேயோ கீழக்கரையில் எங்கேயோ ஒரு குகையில் கொண்டு போய் ஒரு நாள் ராத்திரி தங்க, ஏதோ ஊரெலாம் சுற்றின்னு இருக்கா, எங்கேயும் அவளை கிடைக்கல. இது எப்படி கிடைக்கும்? உடம்பெல்லாம் பச்சையாக இருக்கணுமா, காது மருந்து வெளுப்பாக இருக்கணுமா? அந்த மாதிரி 800 குதிரை, 1 இல்லை 2 இல்லை, இந்த மாதிரி ஏதோ விஷயம். அந்த இடத்துல ஒரு குகையில் ஒதுங்கின பொழுது அங்கே ஷாண்டிலி அப்படின்னு சொல்லிவிட்டு, ஷாண்டிலின்னு பேரும் அவளுக்கு. அவள் ஒரு பரம பாகவதையாம், பகவானை தியானம் பண்ணிட்டு அங்கே இருந்தாலாம் எங்கேயோ ஒரு குகையில். அப்போ அவளை பார்த்த உடனே இந்த கருடாழ்வான் ராத்திரி என்ன நினச்சானா, அடடா இவ்வளவு பரம பாகவதி எங்கேயோ ஒரு மூலையில் உட்காண்டிருக்காள, இவளை கொண்டு போய் ஏதாவது ஒரு திவ்ய தேசத்தில் வச்சு விடணும், அப்படி இருந்தால் தான் பெருமை அப்படின்னு நினைத்து அவன் என்ன பண்ணான், அவளை அழைச்சிட்டு போயிடணும்னு நினச்சானான். ஆனால் என்ன ஆச்சு, நினைத்த அடுத்த க்ஷணத்திலேயே அவனுடைய சிறகுகள் அத்தனையும் உதிர்ந்து போயிடுது. என்ன காரணம்னார், ஒரு பரம பாகவத்தை அவள் இருக்கிற இடமே திவ்ய தேசம்னு நினைக்காமல் அவளை இன்னொரு திவ்ய தேசத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு இவன் நினைச்சானோ இல்லையோ, அந்த பாகவதாபிச்சாரத்துக்கு இது தண்டனைன்னு. பரம நாள் கார்த்தால் அவளுடைய காலிலேயே போய் விழுந்து கேட்டுண்டான். உடனே அவளை அனுகிரகிச்சாள். இவனுக்கு சிறகும் கிடைத்தது, அந்த இவனுக்கு குதிரையும் கிடைத்ததுன்னு அந்த மேலே கதையெல்லாம் போகிறது இருக்கட்டும். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பாகவதர்கள் இருக்கிற இடமே பரம உத்தேசியம் என்று நாம் கொள்ளணும். அதனால் திவ்யதேச வாசமும் நமக்கு வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு விஷயம். இந்த பாட்டினுடைய வியாக்கியானத்தில் ஒரு அற்புதமான ஐதீகம். ஆனால் அது எப்படி அதை கொண்டு வந்து பொருத்த விடுறதுன்றதே புரிய முடியல, அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அது. அதாவது என்ன தெரியுமா, எம்பெருமானார் திருவரங்கத்திலே எழுந்தருள் இருந்தார். அதில் இருக்கிற விஷயத்தை அப்படியே சொல்கிறேன் கேளுங்கள். அங்கே திருவரங்கத்திலே அவருக்கு சில வெறுப்பு உண்டாயின்றார். அவருக்கு அங்கே இருக்க பிடிக்கலை. திருவரங்கத்தில் கூட இருக்க அங்கே இருந்த ஸ்ரீவைஷ்ணவெல்லாம் என்னமோ கொஞ்சம் இம்சை பண்ணிவிட்டா அவரை. யாரை? எம்பெருமானார 1000 வருஷத்துக்கு முன்னால். உடனே என்ன பண்ணிட்டார், இங்கேருந்து வாண்டாம், நான் திருமலைக்கு போடுறேன்னு கிளம்பிட்டார். எனக்கு ஸ்ரீரங்கமே வாண்டாம் பாருங்க, அவருக்கே அப்படின்னா அப்புறம் நம்மெல்லாம் என்ன சொல்கிறது, கிளம்ப போனாராம். அந்த சமயத்தில் ஒரு பாகவதர் ஏதோ கொஞ்சம் ஏதோ தானம் கேட்ட உடையவரை பார்த்து. அப்போது உடையவர் என்ன பண்ணாராம், அந்த ஐதீகத்தில் இதெல்லாம் விஷயம் சொல்லிக்க, இவ்வளோதான் அவசியமே இல்லை, ஆனால் நம்ம எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. அதுலேருந்து என்ன பண்ணினாரா, எம்பெருமானார் தம்முடைய முத்திர மோதிரத்தை கொடுத்து பிள்ளைவரியங்காவலி தாசரத்தில் இதை கொண்டு போய் காமி, அவர் களஞ்சியத்துலேருந்து நெல் கொடுப்பார், அதை வாங்கிட்டு என்னிடத்துல வானார். உடனே இவர் பிள்ளைவரங்காவலி தாசரை போகிறார் பார்க்கறதுக்கு. அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் போனால் அவர் பிள்ளைவரங்காவலி தாசர் என்ன பண்ணுறாருன்னா, கதவை சாத்திட்டு உட்காந்து ஓன்னு அழுதுன்னு இருக்கார் உள்ள. என்ன அழறாருன்னு கேட்டால், இவரை பிரியணுமே, எம்பெருமானாரை பிரியணுமே, அவர் திருமலைக்கு பட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் உட்காந்து அழுதுன்னு இருந்தாராம். உடனே இவர் திரும்பி வந்தார் ஸ்ரீ வைஷ்ணவர். என்ன நெல் கிடச்சிதான்னு எம்பெருமானார் கேட்டாராம். அதுக்கு இல்லை இல்லை, தாசரை பார்க்கவே முடியல, அவர் உன்னை யாரே பிரிப்பவர் தான். அங்கே இவர் காண்கின்ற இந்த இப்போ பாசுரத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, சேன் குன்றம் அந்த பாட்டிலேயே அதுதானே இருக்குது, வடவேங்கடம். அதாவது காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும் காணில் இந்நாள் பான்குன்ற நாடர் பயில்கின்றன, இதெல்லாம் அறிந்தோம் மான்குன்றமேந்தி தன்மாமலை வேங்கடத்து உம்பர் நம்பும் சேன்குன்றம். அதுக்கு எம்பெருமானார் போகிறார். என்ன அதனால் சென்று பொருள் படைப்பான் கற்ற திண்ணனவு, அதனால் எம்பெருமானார் பிரிய போகிறாரேன்னு இந்த காண்கின்றனர்களும் இந்த பாட்டை சொல்லி சொல்லி அழுதுண்டே இருந்தாராம். யார்? பிள்ளைவரங்காவலி தாசர். அப்போது அதை கேட்ட உடனே எம்பெருமானார் சொன்னாராம், வன்பூ மணிவல்லி யாரே பிரிபவர் தான் என்ன மாட்டித்திலீரோ என்று சொன்னாராம். அது அடுத்த பாட்டு. அடுத்த பாட்டில் எப்படி வருதுன்னு கேட்டால், ஐயோ இந்த நாயகியை பிரியறதுக்கு என்னால் எப்படி முடியும்னு நாயகன் சொல்லிவிட்டான்னு வருது அடுத்த பாட்டு. முன்பாட்டில் நாயகன் என்ன பிரிய போகிறான், அதனால தான் இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு நாயகி சொன்னதாக வருது. அடுத்த பாட்டில் இந்த நாயகியை பிரிய தன்னால் முடியவே முடியாது என்று நாயகன் சொன்னதாக வருகிறது. முதல் பாட்டை பிள்ளைவரங்காவலி தாசர் சொன்னார், காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும்னு. உடனே எம்பெருமானார் என்ன சொன்னாரா, வன்பூ மணிவல்லி யாரே பிரிபவர் தான், யார் தான் பிரிய முடியும், உம்மை பிரிய என்னால் முடியாது அப்படின்னு பிள்ளைவரங்காவலி தாசரை பார்த்து எம்பெருமானார் சொல்வது போல. அப்படிப்பட்ட இவெல்லாம் அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே நெஞ்சிலே கொண்டவர்கள் ஆகையினாலே அவள் எப்படி இருக்கான்னா பாட்டாகவே பேசிக்கிறாள்.
அதெல்லாம் நமக்கு புரியறதே கஷ்டம். அது சொல்கிறார். ஆஹா, எம்பரும் ஆழ்வாரை விட்டு பிரிய வேண்டுமே என்று பாகவதர்கள் வருந்த, அடுத்த பாட்டில் ஆழ்வாரும் பாகவதர்களை விட்டு பிரிய முடியாது என்று சொல்லுவதாக அப்படி இருக்கக்கூடிய பாசுரங்கள் என்று இப்படியெல்லாம் ஐதீகங்கள். அதில் எம்பெருமானார் ஒரு சமயம் பிரிய நினைத்த பொழுது பிள்ளை உறங்காவில்தாசர் அழுதார்னு சொன்னால் மட்டும் போகிறோம். ஆனால் அப்படி சொல்லாமல் அந்த இதில் நீங்கள் பார்த்தீர்களானால் என்ன அழகான வாக்கியங்களெல்லாம் பண்ணி வச்சுருக்கா தெரியுமா? பிள்ளை உறங்காவில்தாசர் இவர் யாரோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் உடையவர் இடத்துல வந்தார், அதுக்கு முத்திர மோதிரத்தை கொடுத்தாருன்னெல்லாம் எழுதி வச்சுருக்கா. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எப்படியெல்லாம் பண்ணியிருக்கா அந்த காலத்தில் அப்படின்றதையெல்லாம் கூட நாம் இத்தாலே தெரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் அடுத்த பாட்டுக்கு போவோம். அடுத்த பாட்டுன்னா, தின்பூம் சுடர்நுதி நேமியம் செல்வர் விண்ணாடனைய வன்பூ மணிவல்லி யாரே பிரிபவர்தாம் இவையோ கண் பூம் கமலம் கருஞ்சுடராடி வெண்முத்தரும்பி வன்பூங் குவளை மடமான் விழிக்கின்ற மாய் இதழ். அந்த நாயகனுடைய வடிவழகை வர்ணிக்கிறான். யார்? நாயகன். அப்போ அது சுவாபதேசத்தில் ஆழ்வாருடைய குணநலன்களை பாகவதர்கள் வர்ணிக்கிறார்கள்னு வரும். சுவாபதேசத்தில் அப்படி அர்த்தம் வச்சுக்கணும். சுவாபதேசம்னா உள்ளுரை பொருள். மேலெழுந்த வாரியாக பார்த்தா ஏதோ ஒரு பெண்ணை போய் வர்ணிப்பதாக இருக்கும். அது அந்த அவள் எப்படிப்பட்டவள்? பின்னடிய முதல்ல பாருங்கள். இவையோ கண், இதுவா கண்ணு? எப்பேற்பட்ட கண் இது? கண் பூங்கமலம். கண் பூங்கமலம்னா என்ன அர்த்தம்? கண் அப்படியே தாமரைப்பூ போல இருக்கான். கண் பூங்கமலம். அது கருஞ்சுடராடி. அதில் என்ன ஆச்சு? அப்படியே கண் பூங்கமலம். வன்பூங்குவளை மா இதழ் கருஞ்சுடர், அதாவது கரிய பெரிய இதழ்களை உடையவள். அது வெண்முத்து அரும்பி, அவளுடைய கண்ணையும் கண்ணீர் பெறுகிறது. அது அப்படியே வெண்முத்து அரும்பி இருக்கிறா போல அப்படி இருக்கிறது. மடமான் விழிக்கின்ற, ஒரு மான் விழிக்கின்றார் போல இவ்வளவு அழகோடு இருக்கிறாள் இவள். எவ்வளவு அழகுது! இப்படிப்பட்ட இந்த பெண் பிள்ளையை யாரே பிரிபவர் தான்? யாரால தான் பிரிய முடியும்? நிச்சயமாக என்னால் பிரிய முடியாது. நாயகன் சொல்கிறானா, இந்த நாயகி எப்படிப்பட்டவள் என்றால் அவள் விண்ணாடனை, அதாவது தின்பூம் சுடர்நுதி நேமியம் செல்வர் விண்ணாடனைய வன்பூ மணிவல்லின்னு. அதாவது எம்பெருமானுடைய பரமபதம் போலே அழகியவள். இந்த பராங்குஷ நாயகி எப்படிப்பட்டவள்னா, பரமபதம் எவ்வளவு இனியதோ, எவ்வளவு உயர்ந்ததோ அதுபோல இவள் ரொம்ப அழகானவள். அதாவது தின் பூம் சுடர் நுதின்னு. நேமி, நேமின்னா சக்கரம், எம்பெருமான் ஏந்தி இருக்கிற சக்கரம். அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், தின் நல்ல வலிமையாக இருக்கிறது. அதுக்கு மேலே அதில் பூ மிக அழகிய, சுடர் பிரகாசிக்கின்ற, நுதி கூர்மை. இந்த சக்கரத்தாழ்வாருடைய கூர்மையை வர்ணிக்கிறார் இந்த இடத்துல. தின்பூன் சுடர் நுதி நேமி. அந்த நேமியை உடையவர் யாரு? நேமியம் செல்வர். அப்படின்னா அந்த சக்கராயுதத்தை ஏந்தி இருப்பவரான பகவான். அந்த பகவானுடைய விண்ணாடு அணைய பரமபதத்தை போல இருக்கக்கூடியவளான வன்பூ மணிவல்லி, அழகிய சிறந்த பூங்கொடி போன்ற இந்த பெண் பிள்ளை. இந்த பெண் பிள்ளையினுடைய கண்ணழகு எப்படி இருக்கு? இவையோ கண் பூங்கமலம் கருஞ்சுடராடி வெண்முத்து அரும்பி மடமான் விழிக்கின்ற மாய் இதழ் என்றெல்லாம் இப்படி இருக்கிறவளை யாரே பிரிபவர் தான்? யாரால பிரிய முடியும்? இவளை ஒருவராலும் பிரிய முடியாது என்பதாக இந்த பாசுரத்தில் அந்த நாயகனுடைய வடிவழகு நாயகனாலே மிக அழகாக வர்ணிக்கப்படுகிறது. அப்பொழுது நாயகனுடைய வடிவழகு, இந்த நாயகனுடைய வடிவழகை நாயகன் வர்ணிக்கிறான்னு சொன்னான். அதனுடைய உள்பொருள் என்ன? இப்போ கீழ்ப்பாசுரத்தில் பாகவதர்களை விட்டு நாம் பிரிய வேண்டுமே என்று நம்மாழ்வார் நினைப்பதாக உட்பொருள் சொன்னோம். இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார்னா, இந்த ஆழ்வாருடைய ஒரு குணநலன்களும் அந்த தோற்ற அழகும் தோற்ற பொலிவும் பார்த்தால் இவரை எப்படி நாம் பிரிவது என்று பாகவதர்கள் இவரை நம்மாலே ஒருபோதும் பிரிய முடியாது என்று சொல்லுவதாக அப்படி உட்கருத்து அமைந்திருக்கிறது. இந்த பாசுரத்தில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வன்பூ மணிவல்லின்ற ஆழ்வார். இந்த மணிவல்லி என்கிறதுக்கு அழகிய சிறந்த பூங்கொடின்னு அர்த்தம். வன் அழகிய,
மணிவல்லி, மணிப்பூ வள்ளி. மணி என்னால் ரொம்ப சிறந்த, பூவல்லின்னா பூக்கொடி அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதை நம்மாழ்வார் தமக்கு ஒரு பெயராகவே அவர் கொண்டார் என்பதாக வைத்து அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்தில் ஒரு சூத்திரத்தில் வித்யை தாயாக பெற்று என்று தொடங்குகின்ற ஒரு சூத்திரத்தில் மணிவல்லி பேச்சு வந்தேரி அன்று என்று ஆழ்வார் தம்மை மணிவல்லி என்று கூறிக்கொண்டாரே, அது அவருக்கு வந்தேரி அன்றுனர். அதான் ஏற்கனவே முதல்லையே தெரிவித்தாது. அது அவருக்கு அது வந்ததில்லை. பின் அவர் ஆணுங்கிறது தான் அவருக்கு சேர்ந்தது, கர்மத்தினாலே சேர்ந்ததே தவிர இந்த வள்ளி என்கிறது காரணம் என்னன்னு கேட்டால், வள்ளின்னா கொடி. அதான் இப்போ தான் சொன்னேன் இத்தனாழி. கொடி என்கிறது என்ன? எப்பொழுதும் ஒரு மரத்தை சார்ந்து நிற்கும். இந்த ஜீவாத்மா என்கிறது பரமாத்மாவை சார்ந்து நிற்கிறபடியினாலே இந்த ஜீவாத்மா என்பது ஒரு கொடி போன்றது. என்னால் அந்த தன்மை அவருக்கு வந்தேரி இல்லையே, அது இயற்கையானது தானே. ஆகினாலே தான் ஆழ்வார் தம்மை மணிவல்லி என்று சொல்லி கொண்டார் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் நான் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நிறைய பேர் தங்கள் குழந்தைகளுக்கு மணிவல்லின்னு பேர் வைக்கிறது உண்டு. நம்ம ஆழ்வார் தன்னை பெண்ணாக ஆழ்வார் தன்னை பிராந்தத்தில் பிள்ளை குழந்தை பிறந்தா அதுக்கு பராங்குஷன்னு பேர் வைப்பா, மகிழ்மாறன்னு பேர் வைப்பா. பொன் குழந்தை பிறந்ததுன்னா மணிவல்லின்னு பேர் வைப்பா. ஏன்னா மணிவல்லின்னு ஆழ்வார் தன்னை சொல்லிவிட்டார். இதோ கோமலவல்லி, வேதவல்லி மாதிரி மணிவல்லின்னு ஒரு பேருன்னு வச்சுங்களேன். அதனால் அது ஒன்றும் மணிவல்லி, அதான் மணிவல்லி பேச்சு வந்தேரி அன்று. அடுத்தது 10ஆம் பாட்டு. மாயோன் வட திருவேங்கட நாட வள்ளிக் கொடிகாள் நோயோ உரைக்கிலும் கேட்கின்றீர் உரையீர் நுமது வாயோ அதுவன்றி வல்வினை ஏனும் கிளியும் எழுகும் ஆயோ கிளியும் எழுகும் ஆயோ அடுந்தொண்டையோ அறையோ இது அறிவரிதே. அதாவது நாயகன் என்ன பண்ணுறான்னா, இதுக்கு மதியுடன்படுத்தல்னு ஒரு துறையா. இது மதியுடன்படுத்தல் அப்படின்னு ஒரு துறை. நாயகன் நாயகோடு கூடிட்டு அவர் பிரிந்து போய்விட்டான். நெடுநாள் கழித்து திரும்பி வருகிறான். வருகிற பொழுது நேர நாயகன் இடத்துல போகிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது. ஏன்னா அவளை பிரிஞ்சு போயிட்டானோ இல்லையோ, என்ன சொல்லுவளோன்னு. அதனால் என்ன பண்ணுறானா, தோழியை அழைத்து என்னுடைய நிலைமையை நாயகன் இடத்துல தெரிவியுங்கள் என்று சொல்கிறானா. அதுக்கு தான் மதியுடன்படுத்தல்னு பேரும். அதாவது மதியை உடன்படுத்தல் அப்படின்னா, மதியை உடன்படுத்துதல்னா என்ன அர்த்தம்? அது சேர்க்கறது. அதான் அந்த பெண்கள் பராங்குஷ நாயகனுடைய தோழியை பார்த்து நாயகன் சொல்லக்கூடிய வார்த்தையாகுது. மாயோன் வட திருவேங்கட நாட வள்ளி கொடிகாள் அப்படின்றாளாம் அவளை பார்த்து. அதாவது இவாளையும் தோழிகளையும் வள்ளி கொடிகாள்ன்றான். ஏன்னா பெண்கள் என்னாலே வள்ளி கொடின்னு சொல்கிறது வழக்கம். பெண்கள் என்னாலே அவர்களை கொடி போன்றவர்கள்னு வர்ணிக்கிறது ஒரு இயற்கை அது. அதனால் இத்தனைக்கும் பராங்குஷ நாயகிக்கு இவர்கள் தோழிகளாக சொல்லியோ, அதனால் இவர்களையும் வள்ளி கொடிகாள் அப்படின்னா பூங்கொடி போன்ற இளம் பெண்களே அப்படின்னு அவளை பார்த்து சொல்கிறான். ஆனால் எப்படிப்பட்ட பெண்கள்னால் மாயோன் வட திருவேங்கட நாட வள்ளி கொடிகாள் என்றால், மாயோனான எம்பரும் மாயோன் என்னால் ஆச்சரியமான கல்யாண குணங்களை உடையவன் மாயோன் பகவான். அவன் எழுந்தருளி இருக்கும்படியான திருவேங்கடம், அந்த திருவேங்கடமாகிற நாட்டில் இருக்கக்கூடிய வள்ளி கொடி போன்றவர்களேன்னு அர்த்தம். மாயோனான எம்பெருமான எழுந்தருளி இருக்கின்ற திருவேங்கட மலையிலே இருக்கக்கூடிய அழகிய பூங்கொடிகள் போன்ற பெண்களே அப்படின்னு அவர்களை அழைக்கிறான். மாயோன் வட திருவேங்கட நாட வள்ளி கொடிகாள் நோயோ உரைக்கிலும் கேட்கின்றீர். என்னுடைய நோயை நான் உரைத்தாலும் நீங்கள் கேட்க மாட்டேன் என்கிறீர்களே. நான் அதாவது இவளை விட்டுட்டு பிரிந்து போயிட்டான்னு அவ துக்கப்படுறான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இவளை விட்டு பிரிந்ததுனால நான் எவ்வளோ துக்கப்படுறேன் தெரியுமா? அதை நீங்கள் கேட்கவே மாட்டேன்றீங்களே. தோழிகளத்தில் சொல்கிறானா, நோயோ உரைக்கிலும் நீங்கள் கேட்கின்றீர். ஆனால் என்ன இருதுன்னா, இவளை கொண்டாடுறான், தன்னுடைய வார்த்தையை கொண்டு போய் அவளிடத்தை சொல்லணுமே. அதனால் நீங்கள் உங்களுடைய வாய் எவ்வளோ அழகாக இருக்குது, உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது, இதையெல்லாம் எனக்கு உபயோகப்படுத்தி என்னை நாயகன் இடத்துல போய் கொஞ்சம் 2 வார்த்தை எனக்காக சொல்லுங்களேன் அப்படின்னு இவளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சொல்கிறானா. நுமது வாயோ அப்படின்னானா, நுமது வாயோன்னா உங்களுடைய வாயினுடைய அழகு, அதுவன்றி வல்வினை ஏனும் கிளியும் எழுகும் ஆயோ. அதாவது அந்த புனங்காக்கிற காலத்தில் ஏதோ சில வார்த்தைகள் சொல்லுவாளாம். அதாவது இவளுக்கு போது போகிறதுக்காக என்ன பண்ணுவா, இவெல்லாம் நாங்களே தோட்டத்தை காவல் காக்கிறோன்னு போய் உட்காருவாளாம்.
அப்படி காக்கிற பொழுது அந்த அந்த இடத்துல பறவைகளெல்லாம் வந்து செடிகளை குத்திட்டு போயிடாது இருக்கிறதுக்கு ஏதோ ஆயோன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாளாம், ஆயோன்னு கத்துவாளாம். அது எவ்வளோ இனிமையாக இருக்குன்றான். அதாவது நீங்கள் ஆயோன்னு கத்துறீங்களே, அந்த கத்துதல் இருக்க அது வல்வினையேனும் எழுகும் கிளியும் எழுகும்ன்ற. அதாவது அது என்னையும் உருக்கிறது. இந்த கிளி கூட என்ன பண்ணுறதான், அடடா இவாளுடைய மொழி எவ்வளோ அழகாக இருக்குது, நமக்கு இவ்வளோ நன்னா இல்லையே. சாதாரணமாக அதை ரொம்ப அழகாக பேசினா உடனே கிளி போல பேசுகிறான்னு சொல்லுவாளாம். ஆனால் அந்த கிளியே கூட வெட்கப்படும்படுவான அளவுக்கு உங்களுடைய வார்த்தை அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாம் இவன் ஸ்தோத்திரம் பண்ணுறான் அந்த தோழிகளை. இந்த வல்வினையேனும் கிளியும் எழுகும் ஆயோ அடும் தொண்டையோ அப்படின்னா என்னை உயிர்கொலை செய்யா நிற்கும். இது உங்களுடைய கோவை தொண்டைன்னா தொண்டை இல்லை, கோவைக்கனி போன்ற அதரம்னு அர்த்தம். ஏன்னா தொண்டைன்றதுக்கு தொண்டையங்கனின்னு தொண்டைன்னு ஒரு பழம் உண்டு, தெரியுமோ இல்லையோ? தான் கோவைக்கனின்னா தெரியுமோ இல்லையோ? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த தொண்டங்காய் தான், அதனால தான் தொண்டங்கான்றோம். அது அதான் அந்த தொண்டை கோவைக்கனியும் தொண்டை கனியும் ஒன்று தான், தொண்டைக்கனி. அதான் தொண்டைக்காய், தொண்டைக்காயை தான் நாம் இப்போது தொண்டைக்காய் உபயோகப்படுத்துகிறவங்களே சில பேர். அது கூடாதுன்னு கூட சொல்லுவாள் சில பேர். தொண்டைக்காய் ஆச்சாரத்துக்கு ஆகாதுன்னு சொல்கிறது உண்டு. அது தொண்டங்கான்னுவா இல்லையா? அது தொண்டங்காய் இல்லை, அது தொண்டைக்காய்னு பேர் அதுக்கு. அது என்ன தெரியுமா, சின்ன பழத்தை ரெண்டாக வெட்டி வச்சாக்கா அதரம் போல் இருக்கும். அதனால் கவிகளெல்லாம் வர்ணிக்கிற பொழுது கோவைக்கனி போன்ற அதரங்கள், தொண்டையங்கனி போன்ற அதரங்கள்னு சொல்லுவாள். கோவைக்கனி தொண்டையங்கனி ரெண்டும் ஒரே கனி தான், புரியுதா? அப்போ இவளை பார்த்து உங்களுடைய ஆயோ என்ற சொல்லோ அல்லது தொண்டையோ அடும் தொண்டையோ என்னை இப்படி துன்புறுத்துகிறது, இது அறிவு அரிது, என்னால் இன்னது என்று இது எது என்னை வருத்துகிறது? உங்களுடைய நுமது வாயோ, அதுவன்றி நீங்கள் சொல்லும் ஆயோ என்கிற வார்த்தையோ அல்லது உங்களுடைய தொண்டையங்கனி போன்ற அதரமோ, இது எது என்னை படுத்துகிறதுன்னு தெரியலையே. அதான் மூணுமே என்னை துன்புறுத்துகிறதுன்னு சொல்கிறானா. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், பராங்குஷ நாயக்கன் இடத்துல போய் எனக்காக 2 வார்த்தை சொல்லுங்க. அதாவது அவள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக இவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணுறான். இவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணால் தான் இவள் போய் அவன்கிட்ட சொல்லுவாள். அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படிப்பட்டதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இதில் திருவேங்கடமலையை பற்றி, அதாவது ஏதோ ஒரு சாக்கில் அந்த திருவேங்கடமலையை கொண்டு வந்துடுறாரு. அப்படி அது கீழ்ப்பாசுரத்திலும் திருவேங்கடமலை வந்தது, அது வேங்கடத்து உம்பர் நம்பும் என்று வந்தது, இங்கேயும் திருவேங்கடமலை வந்தது. ஆஹா, இது இது சுவாபதேசத்தில் என்னன்னாக்கா, ஆழ்வாரை பிரிய மாட்டாத அன்பரான பாகவதர்கள் அவருடைய அவயவ விளக்கத்திலும் அருளி செய்யும் வாய்மொழிகளிலும் ஈடுபட்டு சொல்லுகிற வார்த்தை இது என்று இந்த பாசுரத்தில் எது என்னை வருத்துகிறதுன்னு தெரியல. அது நுமது வாயோ, அதுவன்றி வல்வினையேனும் கிளியுமெழுகும் ஆயோ அடும் தொண்டையோன்னு சொல்லியிருக்கிறபடினாலே ஆழ்வாருடைய திவ்யமங்கள விக்கிரகமும் நம்மை ஈடுபடுத்துகிறது. அதே சமயத்தில் ஆழ்வாருடைய திருவாய் மொழி அருளி செயலும் நம்மை அவரிடத்தில் ஈடுபடுத்துகிறது. இதில் நாம் எதனால் அவரிடத்தில் ஈடுபட்டோம், நம்மாழ்வாருடைய வடிவழகு காரணமா அல்லது அவருடைய திருவாய்மொழி காரணமா என்று சொல்ல முடியவில்லை என்று பாகவதர்கள் சொல்லுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது என்று நாம் கொள்ளலாம். ஆஹா, இப்படிப்பட்ட பாசுரங்கள். இதுக்கு மேலே இன்னும் ஒரு பாசுரம் பார்க்கலாமா? சரி. அரியனையாம் இன்று காண்கின்றன கண்ணன் விண்ணனையாய் பெரியன காதம் பொருட்கோ பிரிவன ஞாலமெய்தற்கு உரியன ஒன்முத்தும் பைம்பொன்னு மேந்தி ஓரோ குடங்கை பெரியன கெண்டை குலம் இவையோ வந்து பேர்கின்றவே அப்படின்றார் இந்த பாசுரத்தில். அரியன யாம் என்று காண்கின்றன. அதாவது இந்த பாட்டில் என்னன்னா, நாயக விட்டு பிரிய போகிறான்னு அவனா சொல்லலை. ஆனால் என்ன சொன்னானா, சாதாரணமாக வார்த்தை சொல்கிறான். சாதாரணமாக என்னதான் எப்பேற்பட்டவாளும் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்துருந்தா ஒரு நாள் பிரிவு வந்து தான் ஆகும் இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னானா. உடனே இவளுக்கு உடம்பெல்லாம் வெளுத்து போய் அப்படியே சோகம் வந்து அப்படியே எப்படி சொல்கிறா பாருங்க. அவன் பிரியலை, பிரிவுன்னு ஒரு வார்த்தையை பிரசங்கித்த உடனே
பிரிவு ஏற்பட்டு போட்டுதாவே நினச்சுட்டாளாகும். ஏன்னா இல்லாட்ட எதுக்கு சொல்ல போகிறான் திடீர்னு யோஜனை பண்ணி பாருங்க. உடனே பார்த்தா கூடியிருக்கிற காலத்தில் இப்படி ஒரு இழைப்பா, அதாவது இன்னும் நாயகன் நாயகன் கூடியே இருக்கா. கூடியிருக்கிற காலத்தில் இது என்ன ஒரு அவஸ்தை, இப்படி ஆகிப்போச்சே நாயகிக்கு அப்படி அந்த கீழே நமக்கு வந்ததே திருவாய்மொழியில் எண்ணீர்மை கண்டிறங்கி இது தகாதென்னாத என்கிற இடத்துல கேள்வி கேட்டார். உடனே பதில் சொன்னார். அந்த பதிலை நினைத்து பாருங்கள், கேள்வியை விட்டுடுங்க. பதிலை நினைத்து பார்க்கிற பொழுது கூடியிருக்கிற காலத்திலேயே நாயகன் பிரிய போகிறான் என்று தெரிந்தால் நாயகிக்கு ஏற்படுகிற துன்பம் இருக்கிறது, அதுதான் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது காதலன் நம்மை பிரிந்து போகிறான் என்று உணர்ந்த காதலி அப்பிரிவுக்கு அந்த பிரிவுக்கு ஆற்றாது வேறுபாடு அடைய அதனை கண்ட காதலன் உரைக்கும் பாசுரம் இது. அதாவது என்ன ஆச்சு, பொருள் படைப்பதற்காக வெளியில் போகிறான்னு சொன்னாலே அந்த மாதிரி இவன் இல்லை இல்லை போகலை. இவன் என்ன சொல்கிறான், லோகத்தில் இருக்கிறவாள்லாம் இருக்காளே துட்டு சம்பாதிக்கணும்னா எதோ ஊருக்கு போகிறா தெரியுமோ, எங்கெங்கேயோ போகிறா தெரியுமோ அப்படின்னு நாயகிட்ட சொன்னானா. உடனே நாயகிக்கு என்ன ஆயிடுது, அவ்வளோதான். இந்த ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், கலிதானி புரோ வலையானி தலிதானி அபராணிச்சான்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். நாமி யாமி நயாமி இதி தவே வதத்தி. என்ன சொன்னால், நாயகியை பார்த்து யாமின்னு நானா, யாமின்ற சம்ஸ்கிருதத்தில் போயிட்டு வரேன்னு அர்த்தம். யாமி அப்படின்னு சொன்னானா. அதை உடனே அவளுக்கு உடம்பு அழைச்சி போயிட்டான். வளைச்சி போய் கையில் நிறைய கண்ணாடி வளையலெல்லாம் போட்டுருந்தான். என்ன ஆச்சுன்னா பாதி வலை உடஞ்சி போயிட்டான். என்னாச்சு, கையை விட்டு கீழே விழுந்து அத்தனை உடம்பு இழைச்சி போயிட்டு கையை விட்டு வளையெல்லாம் இழைச்சி போயிட்டா கழண்டு விடுமோ இல்லையோ, அத்தனையும் அப்படியே உடஞ்சி போயிட்டான். உடனே பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு துன்பமா இவளுக்கு அப்படின்னு நினச்சி அடுத்த கிழமை என்ன பண்ணனா நயாமின்னு நான். நயாமின்றதுக்கு ரெண்டு அர்த்தமும் சொல்லலாம். நான் யாமி நான் போகிறது இல்லைன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று நயாமின்னா உன்னையும் அழிச்சுன்னு போகிறேன்னு அர்த்தம். நான் போகிறேன் உன்னையும் கூட அழிச்சுன்னு போகிறேன்னு அர்த்தம். அதை கேட்ட சந்தோஷத்தில் என்ன ஆகிட்டான், உடம்பு பெருத்து விட்டான் இவளுக்கு. என்னாச்சு, அப்பவும் என்ன ஆச்சுன்னா அந்த வளையல மீதி வளையெல்லாம் கை தாங்காத உடஞ்சி போயிட்டான். இது எவனோ கவி சொல்கிற வார்த்தை இது. நயா நான் தலிதானி புரோ வளையானி கலிதானி அபராணிச்சான்னு மீதியம் மீதி வளையம் உடஞ்சி போகுது. கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேஷன் வச்சுங்க. அதான் கவிகளுக்கு அந்த இது உண்டு. சொல்கிறார், ஏதோ இன்னொரு கவி சொல்கிறான், என்ன பண்ணினான்னா இது மோதிரத்தை வளையா போட்டுண்டான்றான். பிரிவில் மோதிரத்தை எடுத்து பிரிவு துயரில் வளையா போட்டுட்டாலும் அப்படியே நல்ல வேலை திருப்பி சொல்லலை. சந்தோஷத்தில் வளைய மோதிரமாக போட்டுட்டான்னு சொல்லலை அவன், என்ன தலைகழாக சொல்லலை. ஆனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நாயகனை பிரிந்த காலத்தில் நாயகியானவள் படுகின்ற துன்பம் அதை சொல்கிறான். அதாவது அவன் சொல்லலை, ஆனாலும் கூட இவளுக்கு என்ன ஆயிடுத்து, அதை கேட்ட உடனே இவன் பார்க்குறானா, இது என்ன ஆச்சரியம், அரியணையாம் இன்று காண்கின்றன. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் பார்க்கறது. இதை நான் ஏதாவது கூடியிருக்கிற காலத்தில் நாயகி இப்படி துயர்படுவதை பார்க்க வேண்டிய அவசியமே இவனுக்கு இல்லையோ. அதனால் அரியணையாம் இன்று காண்கின்றன. நாம் இப்பொழுது காண்பது உலகத்திலே எங்கும் காண்பதற்கு மிக மிக அருமையானவை. அவனை பார்த்து சொல்கிறா, கண்ணன் விண்ணனையாய் எம்பெருமானுடைய பரமபதம் போலே அளவற்ற இன்பம் தருபவளே, பெரியன காதம் பொருட்கோ பிரிவு. நாயகனை பார்த்து சொல்கிறா, அதிக தூரங்களான பல காதங்களில் பிரிந்து போவதானது பொருள் சம்பாதிப்பதற்காகவோ என்று நான் பொருட்கோ என அப்படின்னா நான் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு தான் தன்னுடைய ஆசையான பொண்டாட்டியை விட்டுட்டு இவ்வளவு தூரம் போகிறானே, எல்லாம் இது துட்டு சம்பாதிக்கிறதுக்காக போகிறான் அப்படின்னு இவன் கேட்டானான். யார், நாயகன். வேற ஒன்றும் சொல்லலை. அவன் என்ன கேட்குறான், கண்ணன் விண்ணனையாய் பெரியன காதம் பிரிவு பொருட்கோ அப்படின்னு நான் கேட்ட உடனே என்ன ஆயிடுத்து இவளுக்கு, என்ன இவளுடைய கண்கள், அந்த கண்கள் ரெண்டும் எப்படிப்பட்டவை, ஞாலம் எய்தற்கு உரியனான்றார். உலகத்தையே அப்படியே வசப்படுத்தக்கூடிய கண்கள் அல்லது உலகத்தை விலையாக கொள்ளக்கூடிய கண்கள். அந்த கண்கள் ரெண்டும் என்ன ஓரோ குடங்கை பெரியனான்றார். ஒன்னொன்னும் ஒரு உள்ளங்கை அளவு பெருசாக இருக்கான் அவளுக்கு கண்கள். அந்த கண்டை ஒன்குலம், அந்த கண்களுக்கு உள்ள என்ன ஆச்சுன்னு கேட்டால் கண்டையினர், அதாவது கண்டை மீன் போல அந்த கண்ணுடைய உள்பகுதி இருக்கிறது. அது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒன் முத்து
அப்படியே முத்து முத்தா கண்ணீர் பெருக ஆரம்பிச்சுட்டவளுக்கு பைம்பொன்னு மேந்தின்னர். உடம்பெல்லாம் பொன்மேனி, அதாவது பசலை படர்ந்து விட்டதான். நான் பைம்பொன்னு மேந்தி வந்து பேர்கின்றவே இப்படி உலாவுகின் கண்முன்னே உலாவுகின்றதே, இது என்ன ஆச்சரியம், ஹரியனையாம் என்று காண்கின். அதாவது என்ன அர்த்தம்னா, இவனோடு கூடியிருக்கிற காலத்தில் நாயக்கி எப்பொழுதும் நல்லா பளபளன்னு சௌக்கியமாக இருந்து தான் இவன் பார்த்துருக்கான். ஆனால் திடீர்னு இப்போ ஒன்றுமே சொல்லலைன்னா, உலகத்தில் இருக்கிறவாள்லாம் துட்டு சம்பாதிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் போகிறான். பொண்டாட்டியை பிரியறாளே வாழலாம், எதுக்கு பிரியறா, துட்டு சம்பாதிக்கிறதுக்காகவா போகிறான் அப்படின்னு கேட்ட உடனே என்ன நினச்சுட்டா, ஓஹோ நீயும் போறியா, இந்த அந்த பாட்டுக்கு முன்னால் வச்சுக்கணும்னு வச்சுங்களேன். மான் குன்ற மேந்தி தன்மாமலை வேங்கட தும்பர் நம்பும் சேன் குன்னம் அந்த இடத்துல வச்சு பாருங்க. ஓஹோ இவனும் போகிறான்னு தெரிஞ்சு விட்டாளாம். காண்கின்ற நகம் கேட்கின்ற நகனும் காணில் இந்த இந்நாள் பான் கொண்ட நாடர், இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒருமை இல்லை அப்படின்னு அவன் தெரிஞ்சு விட்டா. தெரிஞ்சுட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, இவளுக்கு கண்களில் கண்ணீர் பெருகிறது, உடம்புல அப்படியே பசலை நோய் ஏற்பட்டு விட்டது. இது ரொம்ப அரியன யாம் என்று இது உலகத்தில் நான் பார்க்காத விஷயம். அதாவது பிரிவு என்கிறது ஏற்படாதிருக்கும் பொழுதே பிரிவை நினைத்தால் இது எங்கே போய் சொல்கிறது நான் அப்படின்னு அவன் சொல்கிறதாக பாசுரமது. அதாவது இதனால் என்ன தெரியறதுன்னா, அந்த எம்பெருமானிடத்திலே ஆழ்வாருக்கு இருக்கிற ஈடுபாட்டை பாகவதர்கள் வியந்து சொல்லுவதாக, எம்பெருமானை விட்டு பிரிய நேரும் என்கிற எண்ணம் ஏற்பட்டாலும் கூட ஆழ்வாராலே தரித்திருக்க முடியாது என்கிற விஷயத்தை பாகவதர்கள் சொல்லுவதாக இந்த பாட்டுக்கு நாம் சுவாபதேசம் கொள்ளலாம். இந்த பாட்டுடைய வியாக்கியானத்தில் ஒரு ஐதிஹ்யம், இந்த ஐதிஹ்யத்தை கொண்டு வந்து எதுக்காக சொல்கிறாருன்னு புரியறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒன்றுமில்லை, ஒரே ஒரு வரி, அரியணையாம் என்று காண்கின்றனான்ற இடத்துல இது ஒரு பெரிய திருநாளிலே இது ஒரு ஏகாதசி எங்கே தேடி எடுத்துகோள் என்று பட்டர் வார்த்தை, அவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் இருக்குது ஐதீகம். இப்போ பெரிய திருநாளில் இது ஒரு ஏகாதசி எங்கே தேடினீங்கோ அப்படின்னு ஆண்டாள் தாயாரை பார்த்து, தன்னுடைய திருத்தாயாரான ஆண்டாளை பார்த்து பட்டர் காட்டாராம் அப்படின்னு இவ்வளவுதான் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, ஏகாதசி எனக்கு உபவாசம் இருந்தாலாம், மறுநாள் துவாதசி அன்னைக்கு பட்டர் இடத்துல போய் தீர்த்தம் காட்டாலாம் ஆண்டாள்னா கூரத்து ஆண்டாள், பட்டருடைய தாயார். என்ன விசேஷம், நேற்று ஏகாதசி உபவாசமாச்சே, துவாதசி பாரணை பண்ணணுமே அப்படின்னா, இந்த பெரிய திருநாளில் உங்களுக்கு ஏகாதசி எப்படி ஞாபகம் வந்ததுன்னு கேட்டார். அதாவது பெரிய திருநாள்ங்கிறது உற்சவம், அந்த உற்சவத்து நடுவில் ஒருத்தனுக்கு ஆகாரத்தை பற்றின நினைவே வராது. அப்படி இருக்கிற பொழுது உற்சவத்து நடுவில் ஆகாரத்தை பற்றி நினைவும் வந்து அது இன்னைக்கு சாப்பிடக்கூடாது ஏகாதசின்னு நினைவும் வந்து பட்டினி வேற இருந்தீங்களான்னு நான் கேட்டாராம் பட்டர். அதாவது பகவானையே அனுபவிச்சுட்டு இருக்கிற பொழுது ஆகாரத்துக்கு என்ன பிரசக்தி, அப்படி ஒரு அர்த்தம். இல்லைன்னா இன்னொரு அர்த்தம், கூடியிருக்கிற காலத்தில் ஏகாதசின்னு நினச்சா கஷ்டம்தான்னாரு. இது உபவாசம் வாஸ்தவமாக நான் இதை அனுபவபூர்வமாகவே சொல்கிறேன். ஏகாதசி உபவாசம் இருக்கிற இன்றைக்கி கோவிலில் பெரிய உற்சவம் வந்துடுத்தோம்னா உடம்பு கொஞ்சம் சிரமப்பட்டு தானே போகிறது. என்னதான் இருந்தாலும் கோவிலில் போய் கைங்கரியம் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி பிம்மால பெருமாளுக்கு பிம்மாலன்னு சொல்கிறதா அது ராத்திரின்னு சொல்கிறதா, ராத்திரி 12 மணிக்கு விஸ்வரூபம் எல்லாம் முடிஞ்சு பரமோத வாசல் திறந்து வெளியில் வரத்துக்கு கார்த்தால 7-8 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் மார்கழி மாதத்தில் 2 உபன்யாசங்கள் அது இது இருந்ததுன்னா அதெல்லாம் ஆகிடும். மறுபடியும் ராத்திரி 10 மணிக்கு திருமஞ்சனம், கட்டியம் சேவைக்கு போகணும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு ராப்பத்து உற்சவம் முதல் உற்சவம் முடிஞ்சு ஆற்றுக்கு வரைச்சா ராத்திரி 2 மணி இருக்கும். 2-2:30 மணிக்கு ஆற்றுக்கு வந்தோம்னா மறுபடியும் தனுர் மாதத்துக்கு 4 மணிக்கு கோவிலில் இருக்கணும். அதனால் வந்து திருப்பி குளிச்சுட்டு நேராக கோவிலுக்கு தான் போகணும். அன்றைக்கி உபவாசமாக இருக்கணும். என்ன ஆகும் உடம்பு, யோஜனை பண்ணி பாருங்க. அதனால தான் இந்த லோகம் வேண்டான்னுட்டாகும். பரமத்துக்கு போனால் இந்த தொந்தரவுலாம் கிடையாது இல்லையோ, சாப்பாடு அதான். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, வெறும் கைங்கரியமே பிரதானமாக இருந்ததுன்னு வச்சுங்க, இந்த ஏகாதசி சாப்பாடு ஞாபகம் வராதுன்றார். ஏகாதசியும் ஞாபகம் வராது, சாப்பாடும் ஞாபகம் வராது, சாப்பிடக்கூடாதுன்ற நினைவும் வராது அப்படின்னு சொன்னார். ரொம்ப அந்த வாழும் வாக்கும்னு அந்த புஸ்தகத்தில் இந்த ஐதீகத்தை பற்றி எழுதியிருக்கேன். நீங்கள் புஸ்தகம் இருந்தால் வாசித்து பாருங்க, ரொம்ப அழகான ஐதீகம் அது. இதெல்லாம் எதுக்காக ஐதீகங்கள்லாம் கூட சொல்லிட்டு வரேன்னா, ஒரு அனோட்டேஷன் அதில் வந்ததுன்னா எழுதுறதுக்கு உங்களுக்கு சௌரியமாக இருக்கும், அதுக்காக சொல்கிற விஷயம் அது.